வசுதேவஸ்ருதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணன் பெருமானுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசையாலே பரீட்சித்து மகாராஜா சுக்கராச்சாரியத்தை பிரார்த்திக்க அந்த சுக்கராச்சாரியர் 7 நாட்களிலே பாகவதத்தை உபதேசிக்கலாம் என்று சொல்லி அதனை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அனுபவத்திலே நேற்றைய காலட்சத்திலே துருவ சரித்திரத்தை அனுபவிக்க பெற்றோம். உத்தானபாதருடைய பிள்ளை துருவன். அதாவது அந்த சரித்திரம் என்பது சிறு வயசிலேயே துருவன் மகாராஜா என்பவர் தன்னுடைய தகப்பனாருடைய மடி கிடைக்காதபடியாலே மிகவும் கோபப்பட்டு அதனாலே காட்டுக்கு பிருந்தாவனத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய காட்டுக்கு சென்று அங்கு தபஸ் பண்ணி 5 மாதங்களிலே பகவானை சேவித்து அதன் மூலமாக பலத்தை பெற்றார் என்று நேற்றைய சரித்திரம் பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு அந்த உத்தானபாதருடைய பிள்ளையாக இருக்கிற துருவ மகாராஜா அவருடைய பிள்ளை அங்கன் பேர். அந்த அங்கனுடைய பிள்ளைக்கு வேணன்னு பேரு. வேணனுடைய திருக்குமார் தான் பிருத்துன்னு பேரு. அந்த பிருத்துவுடைய சரித்திரத்தை தான் நேற்று கடைசியா நம்ம பார்த்தோம். ஆனா ஒன்னும் பூர்த்தி ஆகல. என்னவென்றால் பிருத்து மகாராஜா பகவானுடைய அம்சம் என்று சொல்லப்படுகிறது. துருவனும் பகவானுடைய அம்சம்தான், பிருத்து மகாராஜன் பகவானுடைய அம்சம்தான். இதுல அங்கன் என்று சொல்லக்கூடிய துருவனின் பிள்ளை அவன் மிகவும் நல்லவன். அங்க அங்கனுடைய பிள்ளைக்கு வேணன்னு பேரு. அவன் தீயவன். தீயவன் ஆனபடியாலே நிறைய இம்சைகளை கொடுத்து கொண்டிருந்தான் பிரஜைகளுக்கு. பிரஜைகளால் தாங்க முடியவில்லை. அதனாலே அங்க இருக்கக்கூடிய பிராமண ரிஷிகள், அந்த ரிஷிகளே அந்த வேணனை கொண்டு விட்டார்கள். கொண்டு விட்ட பிறகு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவதற்கு ராஜா வேண்டுமே, அதற்கு என்ன செய்வது என்று தெரிந்து கொண்டு அதனால அந்த வேணனுடைய சரீரத்தை எடுத்து கடைந்தார்கள். கடைந்தவுடனே அந்த கடைந்தபடியாலே கிடைத்த ஒரு வியக்தி தான் பிருத்து மகாராஜான்னு பேரு. அந்த பிருத்து மகாராஜா மிகவும் நல்லவன், நன்றாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தான். இருப்பினும் பூமாதேவி அந்த இவனுடைய ராஜ்ய காலத்திலே கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யங்கள் கொடுக்கணும் வேணும். நெல் என்ன, தானியங்கள் என்ன, கோதுமை என்ன, மற்றும் உண்டான என்னென்ன உண்டோ ஔஷதங்கள் இதெல்லாம் கொடுக்க மறுத்தாள் பூமாதேவி. உடனே கோபம் ஏற்பட்டு பிருத்து மகாராஜா பூமாதேவியின் மேலே தான் தன்னுடைய அம்பராத்மியை வைத்துக் கொண்டு அதை நேராக விடுக்க பார்த்தான். அவ பயந்து கொண்டு ஓடினான். சிறிது தூரம் ஓடின பிறகு நின்று திரும்பி பார்த்து, நீ என்னை கொண்டு விட்டேன் என்றால் உன்னுடைய பிரஜைகளை நீ எங்கு வைப்பாய்? நான் இல்லை என்றால் உன்னுடைய பிரஜைகளை வைப்பதற்கு இடமே கிடையாது என்று பிரார்த்திக்கல. நீ தவறு செய்தாய். பிருத்து மகாராஜா தெரிவிக்கிறான், நீ தவறு செய்தாய். என்ன தவறு என்றால் எங்களுடைய பிரஜைகளுக்கு நீ கொடுக்க வேண்டியவற்றை கொடுக்கவில்லை, மறைக்கிறாய். தானியங்களை கொடுக்கலை, ஔஷதங்களை கொடுக்கலை, யஜ்ஞயாகங்கள் நடப்பதற்குண்டான திரவியங்களை கொடுக்காமல் மறைக்கிறாய். நீ மறைத்தபடியாலே நான் உன் மீது கோபம் கொண்டு இதை பண்ணினேன்னு சொன்னார். கேட்டா கொடுக்க போறேன், நீ கேட்கல அதனால கொடுக்கல, நீ கேட்டனா கொடுக்க போறேன்னு அப்படின்னு பூமாதேவி சொல்ல, இருக்கட்டும், இருப்பினும் நான் ஏன் கொடுக்கவில்லை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக கொடுக்காததற்கு காரணத்தை தெரிவிக்கிறார் பூமாதேவி. இதற்கு முன்னாடி உன்னுடைய தகப்பனார் வேணன் மிகவும் கொடியவன், நல்லவன் அல்ல. பிரஜைகள் எல்லாம் இம்சித்துக் கொண்டிருந்தான். ஒருத்தருக்கும் ஒன்று நன்மையும் செய்வது கிடையாது. தன்னைத்தானே பார்த்து கொண்டு தன்னுடைய நன்மையை பார்த்து கொண்டிருந்தத மற்றதை பார்க்காமல், சாஸ்திரத்தை மதிக்காமல், பகவானை மதிக்காமல் என்னென்ன தீர்வுகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டிருந்தார்.   அதனாலே அந்த காலத்திலே தன்னுடைய ராஜ்ய பரிபாலனத்திலே கொடுக்க வேண்டிய
நான் கொடுக்க வேண்டிய சரியா கொடுக்க மாட்டேன். கொடுத்தால் இன்னும் அகங்காரம் அமகாரங்கள் அவனுக்கு ஏறிவிடும் என்பதை நான் மறைத்தேன். இப்பொழுது நீ நல்ல ராஜ்யத்தை பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். இனிமே கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்படின்னா எப்படி நீ கொடுப்பா என்றதுக்கு என்ன அத்தாட்சி என்று கேட்க, நான் பசுமாட்டுடைய உருவத்தை எடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய மலைக்காம்பு இருக்கு இல்லையா, அந்த மலைக்காம்பிகளே யாராருக்கு என்னென்ன வேண்டுமோ அவர்கள் வந்து கலந்து கொண்டு போகலாம் என்று சொல்ல, அப்பொழுது அது மட்டுமல்ல, கன்றுக்குட்டியாக வந்து தான் கலந்து கொண்டு போகிறோம் என்று சொல்ல, கன்றுக்குட்டி அளிக்கணும், பாத்திரத்தை இன்னன்னார் கொண்டு வரணும், உனக்கு வேண்டியதை சங்கத்தியெல்லாம் கொண்டு போ என்று சொல்ல, முதலில் மனுவை கன்றுக்குட்டியாக கொண்டு திருத்தி எல்லா மூலிகையும் கலந்து போனார். மனுவை கன்றுக்குட்டியாக கொண்டு எல்லா மூலிகையும் கலந்து போனார். அதற்கு மேற்கொண்டு பிரகஸ்பதியை கன்றுக்குட்டியாக வைத்துக் கொண்டு தேவர்கள் உயர்ந்த பால் போன்ற வேதத்தையே பிடித்துக் கொண்டு போனார்கள் ரிஷிகள் எல்லாம். அதற்கு மேற்கொண்டு தேவர்களை கொண்டு வந்து கன்றுக்குட்டியாக நிறுத்தி இந்திரன் சோமலத்தை, இந்திரனுக்கு பிரதான எதுனா சோமலத்தை, ஜோதிஷ்டோமோ சொர்க்காமோ ஜெயத்தை சொல்றமோனோ அந்த ஜோதிஷ்டோம யாகம் பண்ணோம்னா அதுக்கு சோமலத்தை என்கிற ஒரு திரவியம், அந்த திரவியம் தான் பிரதானம். அந்த திரவியத்தை கொடுத்தா இந்திரன் ஆனந்தப்படுகிறான். அப்படிப்பட்ட சோமலத்தை பெற்றுக் கொண்டான்னு தெரிவிக்கிறது. அதுக்கு நன்னா அந்த விஷயத்தை பிழிந்து கொண்டு போறான்னு தெரியுது. அதுக்கு மேலே வீரியம் என்ன, சௌரியம் என்ன, பராக்கிரமம் என்ன, இது இத்தனையும் தேவர்கள் கலந்து கொண்டு வரணும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தராக கலந்து கொண்டு போக பிருதுவுக்கு பட்டம் கிடைச்சிட்டு. என்ன பட்டம்னா, பிருதுவுடைய சாம்ராஜ்யத்திலே எல்லாருக்கும் எல்லாமே நன்னா சமர்த்தியா கிடைக்கிறது என்கிற பட்டம் கிடைச்சது. அந்த பட்டம் கிடைச்சதுனாலே உலகத்துக்கே செல்வத்தை கொடுப்போம் பிருது மகாராஜா அப்படின்னு இவருக்கு பிருதுன்னு பேர் இல்லையா. இந்த பிருதுன்னு ஏன்னா தான் கடையப்பட்டபடியாலே, அதாவது இவனால் நல்ல கடையப்பட்டபடியாலே இவன் வந்தாரணும். கடையப்பட்டபடியா அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியை நன்னா கடைந்து, அது மட்டுமல்ல பூமியை பசுமாட்டாக வைத்துக் கொண்டு அதன் காம்பாலை கறந்து கொண்டு வரணும். அதனால இவருக்கு பிருதுன்னு பேரு. அந்த பிருது இந்த பூமியில் கறக்கப்பட்டபடியாலே பூமிக்கு பிருத்திவின்னு பேர். நேற்றுக்கே இதை பார்த்தோம். பூமிக்கு பிருத்திவின்னு பிருத்துவாலே பூமியை கறக்கப்பட்டபடியாலே பூமிக்கு பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் சொல்றோமோ பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் பிருத்திவி என்று சொல்லக்கூடிய முதல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமண்டலமானது இவனுடைய பெயராலே பிருத்திவி என்று சொல்லப்பட்டது. அதற்கு மேற்கொண்டு தன்னுடைய பிரஜைகளுக்காக அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணி மக்களுக்கு எத்தனையோ நன்மைகளை பண்ணான். அது மட்டும் இல்ல, பகவானை குறித்து தபஸ் பண்றான். ஆச்சரியமான ஆஸ்திகவாதி, நிறைய தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணது மாத்திரம் இல்ல, இந்த பகவானே வந்து எத்தனையோ தடவை வந்து பிருகுமகாராஜாவுக்கு உபதேசம் பண்றார். அதே போல பிரம்மாவின் மானச புத்திரர்களாக இருக்கக்கூடிய சனசனகுமாரர்கள் அவர்களும் வந்து உபதேசம் பண்றார். அப்ப பிருதுவுக்கு தன்னுடைய, அவர் மட்டும் இல்ல, பிருதுவுக்கு உபதேசம் பண்றவா பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள், பகவான் வந்து உபதேசம் பண்றார். பிருது மகாராஜாவே தன்னுடைய பிரஜைகளுக்கு நிறைய உபதேசம் பண்றார். அந்த உபதேசங்கள்லாம் என்னென்னா சிலவத்தை பார்ப்போம். என்னென்ன உபதேசம், ஆச்சரியமான உபதேசங்கள். இது போல கபிலாச்சாரியர் என்னென்ன உபதேசம் பண்ணாரோ அதே போல உபதேசம் பண்ணார். அந்தந்த உபதேசத்தை அடைய சுருக்கமா சொல்றேன். மக்கள் எல்லாம் கொண்டாட்டமா இருக்க, ஒரே கோலாகலம். என்ன கோலாகலம்னா, நம்முடைய ஜேதஸ்து, நம்முடைய ராஜா என்னமா நம்முடைய பிரஜைகளை ரட்சிக்கிறார், இப்படிப்பட்ட ரட்சிப்பு இவர் யாரும் பண்ணது கிடையாதுன்னு அந்த ராஜா ரொம்ப நன்னா கொண்டாடும் போது பிருது மக்களை பார்த்து சொல்றார், நீர் இந்த மாதிரி என்னை கொண்டாட தேவையில்லை, கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொன்றும் கொண்டாடலையே, அந்த மாதிரி கொண்டாட வேண்டாம். அது மட்டும் இல்ல, என்னை வைத்துக் கொண்டு ஒரு விழா எடுப்பதோ ஒரு திருவிழா பண்ணுவதோ கூடாது. இன்னைக்கு ராஜாக்கள் அந்த மாதிரி பண்ணுவாரான்னு தெரியாது. அன்னைக்கு பண்ணிருக்கா பிருது மகாராஜா. தனக்கு பெருமையை சேர்ப்பது கூடாது. அது மட்டுமல்ல, எனக்கு விழா எடுப்பதும் கூடாது அப்படின்னாரு. அப்ப என்ன பண்ணுவோம், எனக்கு ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சேன்னா ஒண்ணு பண்ணுங்க. இதை சொல்ல போறா போல் இருக்கு. என்ன பண்ணணும் கட்டின ஒண்ணும் இல்லை,
பகவான் பக்தி செலுத்துங்கள். அதுதான் எனக்கு பண்ண வேண்டிய பெரிய விஷயம் நீங்க நினைச்சுக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிற இல்லையா? அப்பதான் எனக்கு நீங்க பண்ணக்கூடிய கொண்டாட்டம் தெரியல. பக்தி பண்ணுங்கோள். அப்படி அதுதான் எனக்கு விருப்பம். பெருமாளுடைய திரிவிக்ரம அவதார ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கை. அந்த கங்கையிலே நீராடினால் போன ஜென்மம் என்ன, இந்த ஜென்மம் என்ன, 21 ஜென்மங்களுக்கு எப்படி புண்ணியமோ, அப்ப கங்கை எவ்வளவு தூரம் நமக்கு புண்ணியத்தை கொடுக்குமோ, அதே போல பெருமாளுக்கு பண்ண அர்ச்சனம் என்ன, பக்தி என்ன, மற்றும் உண்டான சரிய கர்மாக்கள் என்ன, அது அத்தனையும் புண்ணியத்தை கொடுக்க போறது. ஆக மக்கள் எல்லாத்தையும் ஒரே வேண்டுகோள், பக்தியா இருங்கோ, பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாரு. நாஸ்திகர்களாக இருக்காதீர்கள். நாஸ்திகர்கள் இருக்காதீர்கள். அரசன் சபையை கூட்டி அவர்களுக்கு கொடுத்த ஆச்சரியமான உபதேசம். இன்னைக்கு ராஜாக்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா சந்தேகம் தான். இன்னைக்கு ராஜாக்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா செய்யணும்னா அரச சபையை கூட்டி இது இல்ல அது இல்ல அது இல்ல சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ராஜசபை சபை இருக்கே தவிர, ஆனா நாஸ்திகவாதத்தை சொல்றதுக்கு தான் ராஜசபையே. ஆஸ்திகவாதத்தை சொல்லி பகவான் தான் என்னன்னு சொல்லி அதற்கு மேற்கொண்டு அந்த பகவான் நீங்க பக்தி பண்ணும்போது சொல்லி இத்தனையும் சொன்னாரணும். இதுக்கு சொன்ன மேலும் சொல்றார், யாருடைய திருவடிகளை பற்றினால் இனி பாபமோ இனி தின்பமோ இனி லோகத்தில் நிற்காதோ அந்த பெருமாளத்திலே பக்தி பண்ணும்போல் மேலும் சொல்றாங்க. அந்த பகவானுடைய திருவடியை பற்றினால் உங்களுக்கு துன்பமே கிடையாது. அது மட்டுமல்ல, இனி இனி பாபமே கிடையாது. அது மட்டுமல்ல, இனி நீங்கள் இந்த தூரம் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு தெரியல. ஏனென்றால் எதுக்கு அவரை பத்த சொல்றேன் தெரியுமா? இந்த ஜெகத்தே பகவானுக்கு சரீரம், ஜெகத் சர்வம் சரீரம் தேன் தெரிவிக்கிறாரே ராமாயண ஸ்லோகம். ஆக அதனால்தான் நாம எல்லாரும் பெருமாளோடு தான் இருக்கிறோம். எனக்குள்ளும் அவர் தான் இருக்கார், உமக்குள்ளும் அவர் தான் இருக்கார், எல்லா பிராணிகளுக்குள்ளும் அவர் தான் இருக்கார். அதனாலே அவரை பத்துங்கோள், அவரை விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த வார்த்தை சொன்ன உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, என்ன சுவாமி உமக்குள்ளும் அவர் தான் இருக்கார், நமக்குள்ளும் அவர் தான் இருக்கார், பிராணிகளுக்குள்ளும் அவர் தான் இருக்கார், எல்லா வஸ்துக்குள்ளும் அவர் தான் இருக்காருன்னா அப்பன்னா சுவாமி சரியா பாக்கணுமோ? அப்ப ஒருத்தர் பணக்காரா இருக்கார், ஒருத்தர் ஏழையா இருக்கார், ஒருத்தர் ராஜாவா இருக்கார், ஒருத்தர் பிரஜையா இருக்கார், ஒருத்தருக்கு அபாரமான ஞானம் இருக்கு, இன்னொருத்தருக்கு அபார ஒரு ஞானமும் கிடையாது. இது மாதிரி இருக்கிற எதனால இது மாதிரி ஏற்பட்டது? அப்ப பகவான் எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கார். பொதுவா இருக்க செய்து உனக்கும் இருக்காரு எனக்கும் இருக்காரு பொதுவானு சொல்றச்சு. அப்ப பொதுவாதன சமூகம் சர்வபூதேஷு கண்ணை தீசில எல்லாரையும் சமமா தானே பார்க்கணும். சமமா பார்க்கறது விட்டு பிரிவினை பார்க்கிறாரு சுவாமி. இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், இவர் உயர்ந்த ஜாதி, இவர் தாழ்ந்த ஜாதி, இவருக்கு அவயவங்கள் ரொம்ப நன்னா இருக்கு, இவருக்கு அவயவங்கள் சரியா இல்லை, என்னென்ன குற்றங்கள்ல வந்துட்டு இருக்கணும். அப்ப அதெல்லாம் இருக்க வேண்டாமே, எல்லாம் சரிசமமா பண்ணிருக்கலாமா? அது அவரவர்களுடைய பிறவியாலே ஏற்பட்டது, அவரவருடைய கர்மா, அந்த கர்மாவத்தால் ஏற்படுத்த விட இது வேறுபாடுகளும் உலகத்தில் நாம களையவே முடியாது. இவர் இப்படிதான் இருப்பார், இவர் இப்படிதான் இருப்பார், இவர் இப்படிதான் இருப்பார்னா அது வேறுபாடு எதனால் ஏற்பட்டது? கர்மத்தால் ஏற்பட்டது, பகவானுடைய இச்சையால ஏற்பட்டது கிடையாது. பகவான் தான் அதையும் பண்றார், ஆனா அவனுடைய கர்மானத்துக்கு அனுகுணமாக அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. இது சொல்ல வந்து அப்ப வேறுபாடு இருக்குன்னு அவனுக்கு இருக்கும். வேறுபாடு களையவும் முடியாது. ஒருத்தர் படித்தவர், இன்னால் படித்தவர், படிக்காதவர், ஒருத்தர் ஏழை, ஒருத்தர் பணக்காரர் இப்படின்னு சொல்லமானா என்ன இருக்கப்பட்டு இருக்கலாமா? சமதர்ம கொண்டு இருக்க வேண்டாமா? இருக்கணுமே இருக்கணுமே இருக்குமே, எல்லாம் சமமா இருக்கணும்னு நல்லா பேசுவா, மேடையில பேசுவா, எல்லாம் பேசுவா. ஆனா அவ இருக்கக்கூடிய தன்மை வேறு, இவா இருக்கக்கூடிய தன்மை வேறா இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சமதர்மம் என்பது இடத்தை காட்டினாலும் ஒருத்தர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாளே. சமதர்மம் இல்லையா சுவாமி? இருக்கு. சமதர்மம் நம்ம தேசத்துல இல்ல. ஏன் சமதர்மம் இல்லைன்னு சொல்றேன்? நீ சரீரத்தை பார்த்தாலே சமதர்மம் வராது. கொஞ்சம் இந்த விஷயத்த ஒரு 5 நிமிஷம் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதுல நிறைய சந்தேகங்கள் வருது. சமதர்மம் சமதர்மம்ன்றார். இன்னார் பிராமணனா உயர்த்தியா இருக்கா, இன்னார் சூத்திரன்னா தாழ்த்தியா இருக்கா, இன்னார் படித்தவர்னா உயர்த்தியா இருக்கா, இன்னார் படிக்காதவங்க தாழ்த்தியா இருக்கா, இன்னார் பணக்காரனா உயர்த்தியா இருக்கா, இன்னார் ஏழைன்னா தாழ்த்தியா இருக்கா. ஏன் சுவாமி இந்த மாதிரி? சமதர்மம் சமதர்மம் தானே. அப்ப எல்லாரும் ஒன்னா தானே பார்க்கணும்.
எல்லாரும் ஒன்னாலும் பார்க்க செய்து. அப்ப இதெல்லாம் எதனால சரீரத்தை பார்க்கறது ஏற்படுறது. இப்ப பிராமணன் சொன்னேன், பிராமணன் என்னால வருது? சரீரம் தான். ஆத்மாவாலே பிராமணன் கிடையாது, ஆத்மாவாலே பிராமணன் கிடையாது. பணக்காரன் சொல்ல எல்லாமே சரீரம் தான். ஐஸ்வர்யம் மிதமிஞ்சி போயிடுச்சுன்னா பணக்காரன். அப்ப ஐஸ்வர்யத்தால் ஏற்படுறது அது சரீரத்துக்கு தான் தவிர ஆத்மாவுக்கு கிடைக்கும். ஆத்மாவுக்கு ஒரே ஐஸ்வர்யம் பகவான் ஸ்ரீமத் நாராயணன். அப்படி இருக்கச்சது இது இருந்தாலும் வந்து தோணும். அப்படி இருக்க சமதரிசனம் சமதரிசனம் சொல்றே இல்லையா சுவாமின்னா? சமதரிசனம் நம்ம ஊர்ல இல்லை. வர்ணம்னா நம்ம ஊர்லன்னா இந்த பூலோகத்துல 14 லோகத்துல இல்ல. வர்ணம்னா ஆத்மாவை பார்த்தீங்கன்னா சமதர்சனம் வந்துடும். சரீரத்தை பார்த்தா சமதர்சனம் வராது. ஆனா சமதர்சனம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம சொன்னா அதை ஒத்துக்கலாமா? அது எங்க சுவாமி சமதர்சனம் இருக்காருன்னா இருக்கு. அந்த சமதர்சனம் இருக்கக்கூடிய இடம்தான் ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லக்கூடிய நலமந்தம் இல்லதோர் நாடு. அங்க சமதர்சனம் பூர்ணமா இருக்கு. ஏன் சமதர்சனம்னா நம்ம பிரம்மத்தை அடைகிற முன்னும் ததா வித்வான் புண்ணிய பாபே குஜுரிய நிரஞ்சன பரமம் சாமி உபேதின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே புண்ணியம் என்ன பாவம் என்ன இரண்டையும் தொலைத்து விட்டு பகாஜாவுடைய கட்டாட்சத்தாலே பகவானுடைய திருவிடையை பிராபித்து அனுபவம் தெரிந்த பிரீத்திகாரத்தை கைங்கரித்து அந்த பண்டு நித்தியவாசம் பண்ணி கொண்டு ஆனா அங்க சமதரிசனம் உண்டு. அப்ப பகவானோட நம்ம சமமா இருப்போமா? இருப்போம். அவருக்கு இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள் நமக்கு வருது. அவருக்கு இருக்கிறா போல திருமேனி நமக்கு வருது. அவருக்கு இருக்கக்கூடிய பட்டி பீதாமன் நமக்கு வந்துடுறது. அதனாலதான் அதுக்குதான் சாமியாபத்தி மோட்சம்னு பேரு. அதற்கு சாமியாபத்தி. அப்ப சமதரிசனம் அங்க இருக்கணும். ஆனந்தம் பகவானுக்கு எத்தனை ஆனந்தமோ அதே ஆனந்தம் நமக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் நேர ரிஷிகளும் சொல்லிட்டு இருக்கா, ஆழ்வாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதை நம்ம காது கொடுத்து கேட்கறதும் கிடையாது. அது சம்பந்தம் ஏன்னா அது பார்க்கலையே சுவாமின்றான். அது இருக்கே ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா இல்லையா? ஆனா இங்க சம்பந்தத்துல என்ன சொல்ற, இந்த சொத்தை இவர் கொடு, இந்த சொத்தை இவர் கொடுன்னு இவரே பணக்காரனா ஆயிட்டே இருப்பாரு. அதுதான் இங்க சமதரிசனம். அப்ப பேச்சு நிறைய அடிபடுறது என்னன்னா நடக்க மாட்டேன்றது. இங்க சமதரிசனம் தமதரிசனம் சொல்றா, சொன்னானது நடக்கிறது நடக்கலாம். ஆனா உலகத்தில் நடக்கக்கூடிய நிச்சயமாக வேதம் சொன்னபடி போனால்தான் எல்லாரும் சமமாவது என்று லோகத்தில் நடக்கும். வேதம் சொன்னபடி நடக்கணும். வேதம் ஓதுகின்றது உண்மை என்றது இல்லையே. வேதம் ஓதுவது உண்மை. அப்படிப்பட்ட உண்மைன்னு நினைச்சுட்டு அதன்படி நடந்தோம்னா சமதர்சனம் பூர்ணமா நடக்கும். அப்பதான் நடக்கும். இல்லைன்னா வேதம் சொன்னபடி நடக்கவில்லை என்றால் சமதர்சனம் நடக்காது. அப்ப லோகத்தில் எது நடக்கும்? வேதம் சொன்ன. ஏன்னா இங்க இருக்கும் வரை உடலைத்தான் பார்க்கணும், ஆத்மாவை பார்க்கறதே கிடையாது. சரீரத்தை தான் பார்த்துட்டு இருக்கே தவிர ஆத்மாவை பார்க்கறோம்னா ஆத்மாவை பார்க்க தெரியலையே. உடலை பார்த்தாலே வேறுபாடு தான் இருக்கணும். அடியுடைய சரீரத்தை பார்க்கிறேன், இங்க யாரோ ஒரு அம்மா உட்காந்து அவ சரீரத்தை பார்க்கிறேன், அந்த அம்மாவை பார்த்தா பெண்ணா இருக்கு, என்ன பார்த்தா ஆணா இருக்கு. இப்ப இதுல வேறுபாடு வந்துட்டோ இல்லையோ? அதே ஆத்மாவை பார்த்தேன்னா சுவாமி இந்த ஆத்மா அந்த ஆத்மா ரெண்டு ஒண்ணு. ஆமா ஒரே ஆத்மா. ஆமா எல்லாம் ஒரே ஆத்மா. தாசபூதாக சுதர்வேகை. அந்த ஆத்மாவும் பகவானுக்கு தாசபூதன், இந்த ஆத்மாவும் பகவானுக்கு தாசபூதன். இல்லையா சுவாமி? அது பெண்ணாத்மா இது ஆணாத்மா இல்லையா? கிடையாது. இதுவும் பெண்தான். ஆத்மாக்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சபாவம் பெண்ணான தன்மை. அப்ப பெண் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் பெண் சுபாவம் தான், ஆண் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் பெண் சுபாவம் தான். இப்ப இது ஆணாசன சரீரமா இருக்கிறபடியா அது ஆணாத்மா என்றோ, அது பெண்ணான சரீரத்தில் இருக்கிறபடியாலே பெண்ணாத்மா என்றோ கிடையாது. எல்லா ஆத்மாக்களும் சத்ஸ்வபாவம் படைத்தவர்கள். அப்படின்னா புருஷோத்தமன் புருஷன் ஒருத்தன் தான் பகவான் சிவன் நாராயணன். மற்ற அத்தனை பேரே அப்படின்னா பெண் சுபாவம். அதான் ஆழ்வார்கள் என்ன பண்றார்? தாய்ப்பாசனம் என்ன, தோழி பாசனம் என்ன, மகள் பாசனம் என்ன, இதெல்லாம் சேவிக்கிறார். அதே ஆண்டால் தான் ஆழ்வாராக ஆணாக ஏதாவது பாசனம் பாடிக்கிறதா கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் பெண்சுவாகம் படைத்தவர்கள். அந்த சமதரிசனம் அங்கதான் இருக்கே தவிர நம்ம என்ன பண்றோம்? இந்த சரீரத்தை பார்க்கிறோம். இந்த சரீரத்தை பார்த்தாலே வேறுபாடுதான் தெரியும். இது ஆண் சரீரம், இது பெண் சரீரம், இது சத்திரிய சரீரம், இது வைசிய சரீரம், இது பிராமண சரீரம், இது சூத்திர சரீரம், இவன் தீங்கு உள்ளவன், இவன் தீங்கு இல்லாதவன், இதெல்லாம் வேறுபாடுதான். அப்பதான் நடக்கிறது. ஆனா என் ஒண்ணுமில்லை. நீங்களா வந்திருக்கேன்,
கேட்டு இருக்கு, காலட்சேபம் கேட்டு இருக்கனாலே உங்களை ஒருத்தரை பார்க்க வேறுபாடு தெரியுது. ஒருத்தர் புடவை கட்டிட்டு இருக்கா, ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு இருக்கா, ஒருத்தர் கண்ணாடி போட்டு இருக்கா, ஒருத்தர் கண்ணாடி போடாம இருக்கா. ஆனா நான் இந்த இடத்துல பாக்கச்சே இப்ப உங்களுடைய சரீரத்தை தான் பார்க்க முடியாது, ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மாவை பார்த்தேன்னா வேறுபட தெரியாது. உங்களுடைய ஆத்மாவை பார்த்தோன்னா வேறுபட தெரியாது. ஆனா சரீரத்தை பார்த்தா வேறுபாடு தெரியும். பெண் சரீரம், ஆண் சரீரம், புடவை கட்டிட்டு இருக்கா, பேண்ட் போட்டு இருக்கா, சொக்கா போட்டு இருக்கா, இவர் வேட்டி கட்டிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வித்தியாசம் தெரியுது. ஆனா இந்த வேறுபாடுதான் பேதம் சொல்வார். அந்த பேதம் என்பதுதான் மயக்கம். அந்த மயக்கத்தின் முதல்ல ஒழிக்கணும். அந்த மயக்கத்தை முதல்ல இந்த இதனால்தான் யாரை பார்த்து ஒன்று பார்த்து போனோம், யதீந்திரவதி தீபிகால எந்த சப்தமுமே பகவானத்தான் சொல்லுன்னு பார்த்தோம். அப்ப எல்லாம் பகவான் தான் சொன்னா அப்ப பேதம் வராது. பேதம் தெரியும்னா பேகமே தெரியாது. அப்ப பேதம் எதனால ஏற்படுறது? சரீரத்தை பார்க்கறது. பேதம் என்னன்னா வேறுபாடு, சரீரத்தை பார்க்கறது. அப்ப இந்த மயக்கத்தை முதல்ல விழணும். நமக்குள் இருக்கும் அத்தனை ஆத்மாக்களும் சமமானவர். நமக்குள் இருக்கும் அத்தனை ஆத்மாக்களும் சமமானவர். மேலும் பாகவதத்தை கேட்டு திருந்த போகுது சரீரமா ஆத்மாவா? பாகவதம் சொல்லிட்டு திருந்த போகுது அடியும் திருந்த போறேன். திருந்த போது சரீரமா ஆத்மானா நிச்சயமா இந்த சரீரம் இல்லை. ஏன்னா இந்த சரீரத்துக்கு ஞானம் இல்லையே, இந்த சரீரம் இல்லையே. அப்ப புரிய போவது இதுக்கு இல்ல. இந்த ஆத்மா புரண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஆத்மா புரண்டு போயிடுச்சுன்னா இந்த சரீரத்தை உட்கார வச்சு பாகவத கதை செயல்னு சொல்ல முடியுமா? சுவாமி இவரை கொண்டு போய் பண்ண வேண்டியது பண்ணி கொண்டு போய் இவரை கொண்டு போய் 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்தியங்கள் குழான் புகுந்து அதுதான் பண்ணணுமே தவிர இவரை பண்ண வேண்டியது பண்ண அனுப்பிச்சு போவது தவிர. அப்ப இந்த சரீரத்தை பாகவதத்தை கேட்டு திருந்தது யாரு? ஆத்மா. பாகவதத்தை கேட்டு திருந்தது ஆத்மா. ஆனால் கண்ணால பார்ப்பது அத்தனையும் சரீரம் தான். கொஞ்சம் நிதானமா இது கேட்டுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் நேற்று கூட ஒருத்தர் கேட்டா, அப்புறம் போன் பண்ணி கேட்டா. கண்ணால பார்ப்பது சரீரம் தான், சரீரத்தை தான். இப்ப நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னா சரீரத்தை தான் பாக்குறேன். ஆனா முதல்ல இந்த குழப்பத்தை தீர்த்தாகணும். கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்வது ஜீவாத்மா. ஆனா கேட்டுன்னு புரிஞ்சுக்கிற ஜீவாத்மா தானே. இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டுன்னு இருக்கணும். உட்கார்ந்து கேட்டுன்னு இருக்கச்சே ஆத்மா உட்கார்ந்து கேட்கறதா சரீரம் உட்கார்ந்து கேட்கறதா? சுவாமி கேட்டு புரிஞ்சு கொள்வது ஆத்மா தான். சரீரம் வேணா தள்ளிடுறேன், ஆத்மாவை நாற்காலில் உட்கார வைக்கிறேன், இல்ல ஒரு சப்ளாங்கால் போட்டு உட்கார வச்சு ஒரு மனையில உட்கார வச்சுறேன். உட்கார வச்சுட்டு கேட்க முடியுமான்னா முடியாது. ஆத்மா உட்கார முடியுமா? முடியாது. சரீரம் இருந்தா தான் உட்கார முடியும். சரீரம் இல்லைன்னா. ஆனா ஆத்மா கேட்டுக்கொள்வதற்கு துன்பம் கொடுக்கிறா போல 1000 வம்புகளை இந்த உடம்பு தான் பண்றது, இந்த சரீரம் தான் பண்ணுது. ஆத்மா கேட்கணும். ஆத்மா கேட்கணும்னா உடனே என்ன பண்றது? யாரோ வந்திருக்கா சுவாமி, அப்புறம் காலட்சேபம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சரீரத்துக்கு ஏதோ செய்தி வருது, உடனே விட்டுருவோம் போனோம். எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்ப ஆத்மா கேட்கறதுக்கு நிறைய வம்பு பண்றது எது? இந்த சரீரம் தான். சரீரத்தை ஒழுங்கா இருந்துனா ஆத்மா நல்லா இருக்கும். சரீரம் ஆத்யங்கலு தர்ம சாதனம் சொல்றது சாஸ்திரம். சரீரம் ஆத்யங்கலு தர்ம சாதனம். அப்படி இருக்கச்சே சரீரத்தை ஒழுங்கா பார்த்துக்கணும். அப்ப ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கு இருக்கும் தொடர்பை ஒழுங்கா புரிஞ்சுட்டு நன்னா வச்சிருந்தோம்னா அப்பதான் நன்னா காரியம் நடக்கும். ஆத்மாவுக்கும் சரியா இந்த ஆத்மாவுக்கு உதவி செய்வதற்காகத்தான் சரீரம். சரீரம் இருந்தா தான் ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கும். அந்த எண்ணம் வேணும். நாம் என்ன நினைக்கிறோம்? ஆத்மாவை விட்டுறோம், சரீரத்தை மட்டும் பார்க்கிறோம். இந்த சரீரத்துக்கு எது தேவையோ உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்தலை எல்லாம் வேணும், எல்லாம் சரீரத்துக்கு. ஆழ்வாருக்கு எல்லாம் கண்ணா இருந்தது, நமக்கு அப்படி இல்லை. எல்லாம் சரீரத்துக்கு வேணும் வேணும் பண்ணிட்டு இருக்கணும். பண்றபடியாக என்ன பண்றோம்? ஆத்மா விட்டுடும். ஆனா புரிஞ்சு கொள்வது ஆத்மா தான், சரீரம் இல்லை. ஆனா சரீரம் இல்லைன்னா புரிஞ்சுக்காது. சரீரம் இருக்கணும், சரீரம் இல்லைன்னா புரிஞ்சிக்கே கொடுக்காது அந்த சரீரம். ஆனா இந்த சரீரம் இருக்கிற வரையும் தான் நம் காரியம் நடக்கும். சரி சுவாமி, அப்ப சரீரத்துக்கு பிராதானியம் சரி. அதான் சொன்னேன், சரீரத்துக்கு ரொம்ப மட்டமா நினைக்கப்படாது. நம்ம சரீரத்தை மட்டம் இது வேண்டாமா சுவாமி, இது இந்த இன்னின்ற நீர்மை இனியாமராமை அப்படின்னு தண்ணி இல்லாம தள்ளிவிடப்படாது.
ஆனா இந்த சரீரத்தோடு ஒத்துழைத்து கொண்டு ஆத்ம உஜ்ஜீவத்தை பார்க்கணும். இந்த சரீரத்தோடு ஒத்துழைக்கணும், எப்படி ஒத்துழைக்கணும்? இந்த சரீரம் பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்கும் ஆச்சாரிய கைங்கரியத்துக்கும் அது ஒத்துழைக்கணும். இது ஒத்துழைக்கலன்னா எந்த வேலையும் நடக்காது, எந்த வேலையும் நடக்காது. அப்ப முதல்ல மனசு ஒத்து போகணும், மனசு ஒத்து போகணும். மனசு ஒத்து போகலன்னா அது பெரிய பங்கு. அது மனசே இப்ப காலட்சேபத்துக்கு வரணும்னா மனசு வரணுமே. என்ன சுவாமி அப்புறம் தான் ஒரு ரெக்கார்டுக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு, அதுவும் அது ஒரு சுவாமி கொடுக்குறார், அது கட்டுக்கலாமே. எத்தனை பண்ணாலும் சரி நேரா கேட்கும்படியான ஒரு தன்மையில அதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்கறது இருக்காது. அது ஒண்ணு. ரெண்டாவது கேட்க வேண்டாம்னு சொல்ல அவசியம் கேட்கணும். விட்டு போனது சில சந்தேகங்களுக்காக இல்லாத தடவை, மூணாவது தடவை, நாலாவது தடவை, 5 தடவையும் கேட்கலாம், ஒரு தவறு கிடையாது. எதுவும் சொல்ல. அப்ப இந்த மனசு ஒத்துழைக்கணும், மனசு ஒத்து போகணும். ஒண்ணு வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், அபக்ஷகா வாயுபக்ஷகான்னு சொல்லிட்டு துருவ மகாராஜா 5 மாதங்களிலே பகவானை சேவிப்பதற்குண்டான ஒரு தபஸ் பண்ணி சேவிச்சிட்டான். அப்ப முதல் மாசம் 3 நாட்கள் பட்டி இருந்து கொண்டு எத்தனையோ காய்கனியை சாப்பிட்டார். 2ஆம் மாசம் இலை தழை இருந்து கொண்டு 6 நாட்கள் பட்டி இருந்து கொண்டு சாப்பிட்டார். அது 3ஆம் மாசம் 12 நாட்கள், 4ஆம் நாட்கள் 15, 4ஆம் மாதம் 15 நாட்கள், 5ஆம் மாதம் பூர்த்தியா பட்னி. ஒண்ணுமே ஒரு வேற நம்ம பட்னி இருந்து ஏகாதசி ஒத்துருத்தோம்னா என்னமா பசிக்கிறது சுவாமி அப்படின்னு சொல்றது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவாறு சொல்றேன். விரதமே இல்லையே சுவாமின்னா அப்படின்னு தெரியாது. எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்ப அது இன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணு வேண்டாம், அப்படியே பிராணம்னா ஒண்ணு போறது கிடையாது. தாராளமா தீர்த்தம் சாப்பிடலாம், தாராளமா காய்கனிகளை சாப்பிடலாம், எந்த தவறு கிடையாது. அப்படி அது யாருக்கு சொல்லியிருக்கு? வயசானவாளுக்கு. அது இல்லைன்னா சில சில உபாதைகள் வந்துடுறது, அதுக்குதான் சொல்லியிருக்கு. அப்ப பார்த்து சாப்பிடலையே சுவாமி, சாப்பிடலையே சுவாமி, சாப்பிடலையே சுவாமி அப்படின்னு சொல்லணும். ஒரு வேற சாதம் இல்லைன்னா படாத பாடுபடுறது, இந்த சரீரம் படாத பாடுறது. அந்த அளவுக்கு நம்ம சரீரத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பண்ண போறது? 15 நாள் பட்னியா இருந்தா கூட ஒண்ணும் ஆகாது. அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் இருக்கே, இது ஒரு சிஸ்டம் தான். எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டமோ அதே போல இது ஒரு சிஸ்டம். இதை வைத்துக் கொண்டுதான் எல்லாரும் புது புது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார். பகவானுடைய சிருஷ்டியில் இது பிரதானமான சிருஷ்டி, மனுஷ சிருஷ்டி. இதை வைத்து பண்றா இல்லையா? அப்ப அப்பவும் ஒன்றும் ஆகாது. ஆனா அந்த அளவுக்கு வில் பவர், வைராக்கியம், மன உறுதி வேணும். அந்த உறுதி இல்லையே பசிக்கவே பசிக்காது. ஒரு வேலை சாப்பிட நான் சாப்பிடலையே ஏதாவது வந்துடும் போட்டுக்க, அதனால பெரிய துக்கம், பெரிய துக்கம் வந்துடுறது இல்லையா? அந்த அளவுக்கு இந்த சரீரத்துக்கு அடிமைப்பட்டு போறது இல்லையா? அது ஏன்னா சரீரம் போன வழிக்கு நம்ம போறோம். நாம கூப்பிடுற வழிக்கு சரீரம் வரணும். நாம்னு அந்த இடத்துல ஆத்மா, நாம் என்கிற சப்தம் நான் என்கிற ஆத்மா சொல்லும். அப்ப அடியே போன வழிக்கு அது வரணுமே தவிர உண்மையிலே அது போன வழிக்கு நம்ம போயிடும். இது அச்சித்து, ஞானமே கிடையாது. நான் ஞானமுடையவன், ஞானம் இருக்கிற நான் சொல்லும்படி இது கேட்காம ஞானமற்ற தன்மையாக இருக்கக்கூடிய அச்சித்து அது சொல்றபடி நான் கேட்டு இருக்கிறோனோ அதுதான் கூடாது. நாம் உண்மையிலே போகிற வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கணும்? நம்முடைய நிலை என்ன? அந்த வழியா போகணும். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்ம ஆழ்வாரு அதைத்தான் தெரிவிக்கிறார். முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே, அன்னால் நீ தந்த ஆக்க என் வழிவுடல்வேன். வழிவுடல் நீ கொடுத்த உயிர் என்ன, நீ கொடுத்த உடல் என்ன, இதை வச்சுட்டு நான் எங்கெங்கோ போயிட்டு இருந்தேனே, என்னுடைய விருப்பப்படி போகலையே, இந்த சரீரம் நினைச்சபடி போயிட்டு இருக்கனே. நீ தர்மத்தில் இருன்னு சொன்ன, தர்மத்தில் இருன்னு என்ன எழுதி வச்சிருக்க, ஆனா நான் அந்த மாதிரி இல்லையே. ஆழ்வாத்திற்கு முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே, அன்னால் நீ தந்த ஆக்கை, 5 சேர் ஆக்கைன்னு பேர் இருக்கு, ஆக்கையின் வழிவுழல்வேன். இந்த சரீரம் போனபடி போனேனோ அப்படின்னு தெரியல இல்லையா? அப்ப அதெல்லாம் நான் ஆத்மாக்கள் அனைவரும் சமம் என்று நினைச்சிருந்தா அதுதான் சமதரிசனம்னு பேர். ஆத்மாக்கள் அனைவரும் சமம் என்று நினைச்சா அந்த சமதரிசனம். அப்பதான் வேறுபாடுகள் அத்தனை ஒழியும். நம்ம ஆத்மாவை பார்க்காம சரீரத்தை பார்த்தாலே வேறுபாடு தான் தெரியும். இப்ப ஒண்ணும் இல்லை, பாகவத பந்துக்கள் பார்க்கிறோமோ, இது உற்றார்கள், உறவினர்கள், பந்துக்கள் அப்படின்றோமோ, அதெல்லாம் சரீரத்தை பார்த்து இவர் சித்தப்பா, இவர் பெரியப்பா, இவர் மாத்துளர் அப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு உறவை சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ. இதெல்லாம் எதனால ஏற்படுறது? சரீரத்தின் துவாரா,
அதே இந்த பாகவதர் எனக்கு உறவு அப்படின்னு சொல்லும் போது, என்ன உறவு சுவாமி, சித்தப்பா உறவா பெரியப்பா உறவா அப்படின்னா அதெல்லாம் வராது. அங்க என்ன வரும், ஆத்ம சம்பந்தம் வரும். அந்த ஆத்ம சம்பந்தம் வர்றபடியாலே அங்க எந்த விதமான கவலையும் இருக்காது, எந்த விதமான வேறுபாடும் வராது. ஆத்ம சம்பந்தம் வந்துட்டுனாலே வேறுபாடு வராது, சரீர சம்பந்தம் வந்துட்டுனாலே வேறுபாடு வந்துடும். ஆத்மசம் வந்துட்டுனாலே வேறுபாடு வராது. அதான் அப்ப சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னா அப்ப சமதரின்னு நினைக்கலையா, அப்பதான் வேறுபாடுகள் அத்தனை உணவு. உடம்பை பார்த்து கொண்டு வேறுபாட்டை ஒழின்னு சொன்னா நடக்கவே நடக்காது. சரீரத்தை பார்த்து சுவாமி, சரீரத்தை பார்த்து வேறுபாடை ஒழி ஒழின்னு அது நடக்குமா, நடக்காது. ஆத்மாவை பார்த்து வேறுபாட்டை ஒழின்னு சொன்னா நல்லா நடக்கும். ஆனா இத மேடை பேச்சுனது ஒத்துமானோ ஒத்துக்க மாட்டான். ஆத்மாவை பார்த்து வேறுபாடு இல்லைன்னா நன்னா நடக்கும். சீவர்கள் வேறுபாடு இருக்கா, இல்லையே, ஒண்ணு வேண்டாமே. பாகவதாவுக்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள வேறுபாடு பார்க்கிறோமா, பார்க்கப்படாது இல்லையே சுவாமி. அவர் கொஞ்சம் தாழ்ந்த வர்ணம், இவர் கொஞ்சம் உயர்ந்த வர்ணம். என்ன ராமானுஜர் அடியான்னு வந்துட்டு வச்சுக்கே, அதுக்கப்புறம் சரீரத்தை பார்க்காது, ஆத்மா பாரு. அந்த ஆத்மா ஸ்ரீ வைஷ்ணவருடைய சம்பந்தம் பெற்ற ஆத்மா, அதனால அதைத்தான் பார்க்கணும். அப்ப வேறுபாடு வருமா, வேறுபாடு. அதே சரீரத்தை பார்த்து வச்சுக்க, அவர் என்ன ஜாதி, இவர் உயர்ந்த ஜாதி, இவர் போய் அவர் போய் சேரலாமா அப்படின்னு சொல்றதும். அப்ப சரீரத்தை பார்த்தாலும் வேறுபாடு இருக்கும், இதான் இருக்கு. ஆனா இதை நம்ம மேடை பேச்சுல பேசினோம்னா எடுபட அங்க போய் பேசணும் சுவாமி, ஆத்மா பார்த்து. இன்னைக்கு எல்லாரும் பேசணும், ஒரு சத்தம் போட்டு இருக்கணும், சமதரிசனம் வேணும், எல்லாரும் ஒன்னா பாரு, ஏழை பணக்காரன், இவர் படித்தவன் படிக்காதவன், இதெல்லாம் வித்தியாசம் பார்க்காத ஒவ்வொன்னு பேசுறாரணும். பேசிட்டு இருக்கா, பேசிட்டு தான் இருப்பா. அவ எதை பார்த்து சொல்லிட்டு இருக்காருன்னா சரீரத்தை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கா. சரீரத்தை பார்த்து சமதரிசனம்னா வரவே வராது. சரீரத்தை பார்த்தாலே சமதரிசனம் வராது. அப்ப என்னன்னா ஆத்மா பார்க்கணும், அந்த ஆத்மாவை பார்க்கணும். ஆனா இது அரசாங்கம் ஒத்து போறது இல்லை, மேலே பேச்சாலும் ஒத்து போறது இல்லை. ஆனா இதுதான் சாஸ்திர சம்மதம், சாஸ்திரம் இப்படிதான் சொல்லியிருக்குது. ஆனா இப்படியாக தன் பிரஜைகள் எல்லாருக்கும் ரிது மகாராஜா உபதேசிக்கிறார், இத்தனையும் உபதேசிக்கிறார். ஏன் இத்தனை நாள் அடி இதை சொன்னேன்னா, இவ்வளவு உபதேசம் யார் பண்றா, ரிது மகாராஜா பண்றார். அப்படின்னா துருவனின் பிள்ளை அங்கன், அங்கன் பிள்ளை வேணன், வேணனின் பிள்ளை பிருது மகாராஜா. இதுல வேணன் தான் கொஞ்சம் தீயவனா இருந்தால், கொஞ்சம் நன்னாவே இருந்தான். ஆனா அங்கனாகட்டும் பிருது மகாராஜாகட்டும் ரொம்ப நல்லவனா இருந்தார். அப்படி இத்தனை உபதேசம் பண்றார், இத்தனை உபதேசம் பண்றான். யாருடைய பாதத்தை வணங்கி வழிபடால் ஒன்று மிச்சமில்லாம எல்லா பாபம் தொடையுமோ அவனை வணங்குங்கள். யாரு யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் எவ்வை வேதாந்தி பிரக்னோதி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபக்தி பிரகாசம் முமுச்சுர்வை சரணமகம் பிரபக்தின்னு அதே விஷயம் தான் அதுவும். அப்ப யாருடைய திருவடியை பற்றினால் எல்லா பாவங்களும் தொலையுமோ அவனை வணங்குங்கள். நான் அத்தனை பேரும் பகவானுக்கு சரீரம், அவன் சரீரி, பகவான் சரீரி, நாம் அத்தனை பேரும் சரீரம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ரிது மகாராஜா உபதேசம் பண்றார், இத்தனையும் உபதேசம் பண்றார். பகவானை காட்டிலும் பாகவதர்கள் உயர்ந்தவள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இது பண்ணிருக்க பாருங்க, இது நடந்தது கிருத்தயுகத்துல. நாம என்ன நினைப்போம், பாகவதால் பகவானை காட்டும் பாகவதால் கேத்தம், ஆச்சாரியால் கேத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சுவாமி. இது ஸ்ரீ வைஷ்ணவாதா சுவாமி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, மற்றவெல்லாம் கிடையாது இல்ல. அங்கேயே இருக்குவாங்க. ரிது மகாராஜாவை என்ன தெரிவிக்கிறார்னா, பகவானை காட்டும் பாகவதர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் திருவடியை பற்றும் போது ரிது மகாராஜ் சொல்லிட்டு இருக்கார். இது நடந்தது கிருத்தயுகத்துல. உத்தானபாதனுடைய வம்சபாரம்பிக்க வந்திருக்கணும், அந்த வம்சபாரம் வந்தவன் தெரிஞ்சுட்டு கிடையாது. இதைத்தான் பத்தி சொல்லிக்கிறேன். பாகவதற்கு என்ன சொல்றாரோ அதை கேட்கிறேன்றா. பகவத இது பாகவதம், பகவதனா பகவானுக்கு அருகிலே இருப்பவர்கள் பாகவதர்கள். அது மட்டும் இல்ல, பகவானுக்கு அருகிலே இருப்பது மட்டும் இல்ல, பாகவதர்கள் சொல்படி பகவான் கேட்கிறான். ஞானி தூ ஆத்ம மேமத்தம் தெரிவிக்கிறார் இல்லையா, அவெல்லாம் எனக்கு ஆத்மாவா இருக்கான்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கச்சே அவர்கள்
சகவாசத்தில் வாழணும். என்னைக்குமே சாது சமாகம் ரொம்ப முக்கியம். பாகவத சமாகம் இருக்கு இல்லையா, பாகவதர்களோடு கலர்வது. அதனால இப்ப யாத்திரெல்லாம் போறோமோ, யாத்திரெல்லாம் போச்சு சாமானியர்களோட போகணும். ஸ்ரீ வைஷ்ணவால சொல்லும் பாகவதர்கள் போச்சு என்ன மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்வரன்னு அந்த கண்ணுடைய கதையை அவர் சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 கேட்க 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 ஆனந்தமா இருக்கும். அதுல இன்னார் பெரியவர் என்றோ இன்னார் தாழ்ந்தவர் என்றோ எந்த வம்பே இல்லாம அவரவர்கள் அடியேன் ராமதாசன், இவர் சொல்வார் அடியேன் ராமதாசன், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீசன் 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 என்று தன்னை தானே சொல்லி அந்த நைச்சான சந்தானம் பாவிக்கிறாரியா, அந்த பாவம் ஒரு நாள் பாகவதா. அந்த பாகதா சாது சமாகம் ரொம்ப முக்கியம். அப்பன்னா பாகவதாருடைய சம்பந்தம் இதுதான். எல்லே இளங்கிலேயே இன்னும் பெருங்குதிய பாசத்தை ஆசியமா தெரிவிக்கிறான்டா, ஆற்றம் தெரிவிக்கிறாடியா. ஏன்னா பெருமாள் எங்கேயோ இருக்காரு, பெருமாள் இங்க இருக்காரு, நமக்கு பிரத்யட்சமா தெரியலையா. ஆனா அந்த எங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பத்தி சொல்றவா யாரு, பாகவதார் தானே. எனக்கு தெரியலையே சுவாமி, அவர் சீமையில் போயிருக்காரா இல்லையே, இல்ல போனவ வந்து சொல்லியிருக்காரா இல்லையே. ஆனா அப்ப இவ மட்டும் என்ன மாதிரி சொல்றேன்னா, சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு பெரியோருடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு ஆழ்வாருடைய சீஷ்டத்தை வைத்துக் கொண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப பக்தர்களை சேர்த்து இருந்தாலே நாம் எப்படி வாழ்க்கை நல்லா பாருங்க. பக்தர்கள் பாகவதர்கள், பக்தர்கள் என்ன பாகவதர்கள் என்ன பெருசா ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, ஒரே சம்பந்தம் தான். அந்த பக்தர்கள் பாகவதருடைய சம்பந்தம் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி போறோம் வச்சுக்கணும், தவறா போறோம், தெரியாது, தெரிஞ்சு போக மாட்டா. சில பேர் தெரிஞ்சும் போறான்னு வச்சுக்கோ, தெரியாம போயிட்டா வச்சுக்க, தடம் படுறதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த வழி போகப்படாது, அந்த வழி போறா. உடனே என்ன பண்ணுவா, அவ தட்டி கொட்டி என்ன பண்ணுவா, என்னங்க நீ இங்க போயிட்டு இருக்கிற, போலாமா, அங்க போகப்படாது, சரியான தவதையிலே இல்லையா சுவாமி. எனக்கு இந்த மாதிரி அவ வார்த்தை பசப்பு வார்த்தைலாம் சொல்லுவா. பசப்பு வார்த்தை இது சில மதத்துலலாம் இதெல்லாம் உண்டு, அங்க கூட ஒண்ணுமே இருக்கு. அந்த பசப்பு வார்த்தை சொல்றாருன்னா, ஆனா அந்த பசப்பு வார்த்தை சொன்ன போது உடனே பாகவதர் என்ன பண்ணுவான்னா, தட்டி போகாத, அது தவறு அப்படின்னு திருத்தி கொண்டு வராடியா. திருத்தி திருமகளுக்கு கேள்விகளை காட்சிய பெண் என் நெஞ்சில் பொருத்தப்படாதிருக்கிறாள் இல்லையா, அப்படி இருக்கச்சே அவ கொண்டு வர இல்லையா. அதே தீயவர்கள் கூட இருந்தா வச்சுக்கே, நல்லா கெட்டு போகணும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவா. ஆனா அதுக்கு உண்டான என்னென்ன சாமகிரிகள் உண்டு அதை அத்தனை பண்ணுவா. இது தீவருக்கு உண்டான ஒரு நிலை. ஆனா இது சாது சமாகம்ன்றது ரொம்ப முக்கியம். பாகவத சம்பந்தம் இதுதான் தெரிவிக்கிறார் ரித்துமகாராக. பகவத் சம்பந்தத்தை காட்டிலும் பாகவத சம்பந்தம் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு சேர்க்கிறோம்னா நல்வழிப்படுத்துறோம் இருக்கும். என்னைக்கும் இன்னைக்கு பாருங்க, பாகவதற்கெல்லாம் யார் சுவாமி, அர்ச்சகெல்லாம் இருக்காளே அவாலும் பாகவதால் தான். கோஷ்டியில சேவிக்கிறாளே அவாலும் பாகவதால் தான். கோயில கைங்கரியம் பண்றாளே அவாலும் பாகவதால் தான். பஜனை பண்றாளே அவாலும் பாகவதால் தான். பஜனை பண்றவாளா சுவாமி, அவெல்லாம் சுமார் தானே, தவறான கருத்து அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு என்ன ஏற்படுறதுன்னா, அர்ச்சகரா இருந்தா அது உயர்த்தி, அத்தியாபகரா இருந்தா அதோட கொஞ்சம் சுமாரான உயர்த்தி, பஜனை பாடுறவாரா இருந்தா ஒண்ணும் இல்லை சுவாமி, ஏதோ எங்கேயோ போகாம பெருமாட்ட வந்துடுறா அப்படி இந்த வார்த்தை சொல்றதுக்கு நாய் கூசுறது, வாக்கு கூசுறது. உயர்த்தியான ஸ்தானம், அதுல வித்தியாசமே கிடையாது. அர்ச்சகனுக்கு என்ன ஸ்தானமோ அதே ஸ்தானம் தான் பஜனை பண்றவாளுக்கும் உண்டு. ரொம்ப தவறான கருத்துக்கள் தான். பஜனக்காரர் சுவாமி என்னவோ தூக்கி எறிகிற மாதிரி பேசுவார். அத்தனையும் பாகம், அத்தனை வேணும். ஏன்னா அவ யாரா இருந்தாலும் அந்த பாகவதருடைய சத்சங்கம் இருக்கணும். அந்த சத்சங்கம் இருக்கணும். ஏன்னா பெருமாளை பிரதானமாக வைத்துக் கொண்டு அவங்க பக்தி பண்ணுவதையே பிரதமான வைத்துட்டு இருக்கா இல்லையா. அந்த பாகவதர்கள் நிறைய பேர் இருக்கா, ஒருத்தர் 2 பேர் நிறைய பேர் இருக்கா இல்லையா. அவளுடைய சம்பந்தம் வேணும், ஒருத்தர் சம்பந்தம் வேணும். ஒத்துமதுல ஒருத்தர் சொன்னா வச்சுக்க, நம்ம கேட்க மாட்டோம். ஒரு 10 பேர் சொன்னா கேட்டு போகணும். சுவாமி அங்க போகாதீங்கோ, இங்க போகாதீங்கோ, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கேட்டு போகணும். அதை நினைக்க என்ன தோணும்னா, இதற்காக சாது ரட்சணம் சாது பரித்ராணம் அப்படின்னு நினைக்கணும். சாதுக்களுடைய சமாகம் வேணும். அந்த சமானம் அப்ப அவர்கள் உபதேசித்து நம்ம திருத்திடுவார். எங்கேயாவது தவறான வழி கொண்டு திருத்திடணும். சரி சுவாமி, பகவானோட சேர்ந்து உட்கார முடியுமா? ஸ்ரீவைகுண்டம் உட்காரலாம், ஓசி அவன் மடியில உட்காரலாம்,
நீ யாருன்னு கேட்பாரு, அகம் பிரம்மாஸ்மி சொல்ல போறோம். ஆனா இங்க உட்கார முடியுமானா இங்க உட்கார முடியாது. அது மட்டும் இல்ல, இல்லையே சுவாமி இங்க பெருமாள் போய் சேவிக்கிறேன் சுவாமி, போய் சேவிக்கிறேன்னா 9 மணி ஆனா கதவை சாத்துவாளே. பெருமாள் போய் சேவிக்கிறேன், சேவிச்சு அவரோட தான் இருக்கு, அங்கேயே இருக்கு. 9 மணி நான் பீகமுத்திரை சாப்பிட்டு வெளில தட்டி வரணும். ஆனா பாகவதா அப்படி இல்லையே. உந்தன்னோடு உறவையில் நமக்கு ஒழிக்க முடியாது ஆண்டாள் பகவத் விஷயம் தெரிவித்தா போல பகவதா அந்த உறவு. அப்ப ஸ்ரீவைகுண்டமான அந்த உறவு உண்டா உண்டு. அதைத்தான் சொன்னேன், ஆத்ம சம்பந்தம் சொன்னேன். சரீர சம்பந்தம் வந்து இங்கே போயிட்டு சரி. இப்ப தாய் தகப்பனா சம்பந்தம் சரீர சம்பந்தம், அண்ணா தம்பி சம்பந்தம் சரீர சம்பந்தம், அக்கா தங்கை சம்பந்தம் சரீர சம்பந்தம், இதோட போயிடுச்சு. இவர் கிளம்பி போயாச்சுன்னு வச்சுக்க, அவருக்கு என்னன்னோ பண்ணிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா அந்த சம்பந்தம் இதோட போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஒண்ணு வேண்டாம், அந்த சம்பந்தம் இருக்குன்னா என்ன பண்ணிக்கணும் தெரியுமா? எங்க தம்பி போயாச்சு, அவருக்காக இந்த சொத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து அவர் கொடுக்கணுமோனோ, கொடுக்குறாரா? அந்த சொத்தை அவர் கிடையாதுன்றார். அப்ப சம்பந்தம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா பாகவதாவுடைய சம்பந்தம் அப்படி இல்லை. ஸ்ரீவைகுண்டம் போனாலும் அங்கேயே உண்டு பகவத். ஆச்சார சம்பந்தம் எம்பெருமானா சம்பந்தம் இருக்குல்ல, உய்ய உடையவர்த்தி அப்படின்னு சொல்றோமோ, அங்க உண்டா சுவாமி? உண்டு. ஆளவந்தா தெரிவிக்கிறாரு, இங்க நாதமுனிகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்க போய் பெருமாள் கைங்கரியம் அத்திர பரத்திர சாபி நித்தியம் ஜெத்திய மதியம் சரணம் மதியம் தெரிவிக்கிறார். அங்க போய் பெருமாள் கைங்கரியம் இருக்க மாட்டேன், தோல் மாற மாட்டேன். பெருமாளை ஏழை பண்றான் இல்லையா? ஏழை பண்ணிட்டு இருக்கச்சே இந்த வலது தோல்ல இருக்கக்கூடிய இந்த வார் வந்து திரும்பி இடது தோல் போறோம். இடது தோல் திரும்பி கொஞ்சம் வலிக்கு முன்னாடி மாத்திக்கிறானுமா, அந்த மாதிரி மாத்திக்க மாட்டேன். இங்க ஆச்சாரியன் திருவடி தான் கட்டிட்டு இருந்தேன், அங்க போய் பெருமாள் திருவடியை மாத்த மாட்டேன்ட்டாரு. அங்க போனாலும் ஆச்சாரம் உண்டு இல்லையே சொன்னேன், அங்க போனா பாகவத சம்பந்தம் உண்டு. இங்க என்ன சுவாமி, இங்க என்ன? அப்ப எப்படி சுவாமி பண்றது? அப்ப பாரியா இருக்கா, பர்த்தா இருக்கா, அண்ணா இருக்கா, தம்பி இருக்கா, அக்கா இருக்கா, தங்கை இருக்கா, அவாலே பாகவதான் நினைக்கிறோம். கட்டமே இல்லையே. பாரியாவே ஒரு பாகவதே நினைக்க வேண்டியது. பகவானுக்கு இவள் சரீரம், இவள் ஒரு பாகவத்தை. ஆண்டாளை போல இவள் ஒரு பாகவத்தை. பர்த்தாவையே பாகவதா நினைக்க வேண்டியது. பெருமாளை போல ஆழ்வாரை போல ஒரு பாகவதன். இந்த மாதிரி நம்ம நினைச்சுட்டு வச்ச வாழ்க்கை என்னமா ரசிக்க தெரியும், இடிக்க தெரியும். ஆனா அது பண்றது இல்லை. அவ பாரியா இவன் தான் அகமேவ பரந்தத்துவ மாதிரி இப்படி நிமிர்ந்து இருப்பார். தேவப்பெருமான் நிமிர்ந்து தான் நல்லா இருக்கும். நாம நிமிர்பட முனியனும் வினையும் பூர்த்தியா இருக்கணும். இதுக்கு சொல்ல வந்த என்ன? அப்ப கணவன் என்ன, பிள்ளை என்ன, அதே போல குமாரத்தி என்ன, இவாள்லாம் என்ன பண்ணா, இவாள்லாம் நமக்கு நம்ம என்ன தெரியுது? சரீரத்தை பார்த்தா ரொம்பதான். ஆத்மா பார்க்கணும். ஆத்மா பார்க்கறது எப்படி சும்மா பார்க்கறது? பகவத் சம்பந்தம் உடையவர்கள் குரத்தாண்டார்கள் தன்னுடைய திருக்குமாரன் பராசர பட்டர் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துட்டான். ஒரு தாய் மகனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கான எடுத்துக்க மாட்டான் சாமானியமா. இங்க எடுத்துட்டா ஏன்? பாகவத பரம சைவ இஷ்டம். அந்த நிலையில பார்த்தா என் பிள்ளைன்னு பார்த்தான்னா அவன் சரீரம் தான் பார்த்திருக்கான்னு அர்த்தம். என் பிள்ளைன்னு பார்க்கலையே. நம்பெருமாளுடைய திருக்குமாரர்கள் அவருடைய சம்பந்தம் உடையவர்கள், அதைத்தான் பார்த்தாலும் தவிர மற்றது பார்க்கலையே. அந்த மாதிரி பார்த்தாச்சுன்னா அந்த குடும்பமே நன்னா இருக்கும். அப்ப இதுல எது தெரியுது? கணவன் மனைவி பிள்ளைன்னு பார்க்க வேண்டாம், கண் என்று வாய்ப்பே இல்லை என்ன. அது மாதிரி பார்த்து அவரவர்கள் பக்தர்கள் ஆகிட்டா அப்ப குடும்பத்துல பக்தி தழுவும். பிரஜைகளுக்கு இதுதான் மிருகுமங்கார சொல்லி கொடுக்குறார். நீங்க என்ன பண்ணுங்கோ, உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்க பக்தி பண்ணலாம். தந்தையார், தாயார், மனைவி, மக்கள் இவரெல்லாம் என்னென்ன கொண்ட வேண்டீர் மக்கள் விட்டார் சொல்லி இதெல்லாம் வேண்டாண்டார். ஆனா அதுக்கு முன்னின பாட்டிலே ஆழ்வார்னு தெரிவிக்கிறார். நல்ல பதத்தால் மனைவாழ்வார் கொண்ட வேண்டீர் மக்கள்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப நான் பகவத் சம்பந்தம் பாகவத சம்பந்தம் உடையவர் உத்தேசம் தெரிவிக்கிறார். ஆக இதெல்லாம் ரித்து மகாராஜா தன்னுடைய பிரஜைகளை சொல்லிக் கொடுக்கிறார். சாது சமாளித்திருந்தால் என்னைக்கும் பக்தி சிறக்கும், பக்தி நன்னா இருந்திருக்கும். என்றைக்கும் சாதுக்களை ஆதரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிரஜைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சாதுக்கள்லாம் யாரு? ஸ்ரீ வைஷ்ணவன். சாதுன்னா அடிக்க வந்துட்டாரு சுவாமி இப்படி இருக்க அப்படின்னு அது இல்லை. சாது சாஸ்திரத்தை கற்று சாஸ்திரத்தைப்படி இருந்து பெரியோர்கள் சொல்படி கேட்டு அதன்படி அனுஷ்டானத்தில் இருப்பவர்கள் சாதுக்கள். அதை ஆதரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். எத்தனை உபதேசம் பண்ணார் பிருகு மகாராஜா. நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள்.
பசுமாடுகளை தெய்வமாக போற்றுங்கள். இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. பசுமாடை பெருமாள் காத்தால எழுந்துக்கணும்னா அந்த பசுமாடைய திரும்ப கொண்டல் சேவையாகுமான்னு காத்துட்டு இருக்காரு. பசுமாட்டுடைய திரும்ப கொண்டல் சேவையாகும் பகவானே காத்துட்டு இருக்காரு. பசுமாட்டை தெய்வமாக போற்றுங்கள், பாதுகாத்துங்கள். இத பண்ணினா ஜனார்தன பெருமாளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜனார்தன பெருமாளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். அப்ப அவருக்கு இஷ்டமானதை நீங்கள் பண்ணினால் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க போகிறார். பகவான் மக்களுக்கு பண்ணின உபதேசம். நீங்க அவருக்கு விருப்பமானது பண்ணுங்கோ, உங்க விருப்பப்படி பண்ணாதுங்கோ. அவருக்கு எது சாஸ்திரம் இதம் குரு இதம் ஆகாஷம் சொல்லி இருக்கு. எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது செய்யாதன செய்யும். தீக்குறளை சென்றோதும் திடீர்க்கா இல்லையா, அதெல்லாம் பண்ணுங்கோ. அதெல்லாம் பண்ணா என்னன்னா அந்த பகவானுக்கு அது ரொம்ப விருப்பமா போடுது. விருப்பமா போயிடுச்சுன்னா அவர் கொடுக்க வேண்டியதுன்னா கொடுத்துட்டே இருப்பார். இதை பண்ணதான் கொடுப்பாருன்னு அந்த அர்த்தம் இல்லை. அவருக்கு விருப்பம் எதுவோ அதை நம்ம பண்ணணும். இந்த உபதேசம் பண்ணார். அடுத்து ரிதிமகாராஜ சபைக்கு சனத சனத்குமாரர்கள் வரா, நிறைய உபதேசம் பண்ணார். சனத சனத்குமாரர்கள் யார் தெரியுமா? அவதான் பிரம்மாவுடைய மானசீக புத்திரர் 4 பேர். அந்த 4 பேரை பிரம்மா சிருஷ்டித்தார். எதற்காக சிருஷ்டித்தார்னா, நான் சிருஷ்டி காரியம் பண்ண போறேன், படைத்தல் தொழில், இந்த காரியம் பண்ண போறேன், இந்த காரியத்துக்கு உதவியா 4 பேர் இருக்கணும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த உடனே நேரா வாழ்க்கை வந்தார். நீங்க 4 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கை பண்றது அதான். அப்புறம் நான் உதவி பண்ணணும். நான் சிருஷ்டிக்க போறணும். சிருஷ்டின்னா சாமானியமா? சாமானியம் கிடையாது. அந்த சிருஷ்டிக்கு நீங்க நன்னா உதவி பண்ணணும்னு சொல்லி அவரை சிருஷ்டித்தார். இப்ப சனத சனத்குமாரர்களுக்கு என்ன வயசு? 5 வயசு. எப்போதுமே 5. போன வருஷம் 5, 4 வருஷத்துக்குள்ளே 5, இன்னும் 50 வருஷம் கழிச்சு 5. எப்பொழுதுமே 5 வயசு தான். அப்ப பகவானை சேவிப்பதற்காக அவ என்ன பண்ணா, என்னென்ன வேணும் அத்தனை பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவர் பண்ணிட்டாரோ யாரு? பிரம்மா இவரை சிருஷ்டித்தது, சிருஷ்டிக்கு தனக்கு உதவியா இருக்கணும்னு சிருஷ்டித்தார்கள். ஆனா அவ ஒத்துக்கல. ரெண்டாவது இவ யாருன்னு சொல்லிடு. சனத சனத்குமாரர்கள் சபிச்சதுன்னா இவ சாபமிட்டபடியாலத்தான் 3 விதமான ராட்சசர்கள் அசுரர்களாக கடந்தார். அதேங்க சுவாமி, சனத சனத்குமார்கள் பகவான் சேவிக்கிறதுக்காக போனா அங்க ஜெய விஜயார் இருப்பான்னு முன்னாடி வாசல் காப்பான், கோயில் காப்பான். அந்த ஜெய விஜயார்கள் தடுத்துட்டான். பெருமா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு வர தடுத்துட்டா. நீரான என்ன தடுப்பதுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தா அவ தடுத்துட்டே இருக்கா. சபிச்சுட்டா. நீர் இங்கிருந்து பூலோகத்துக்கு போய் 3 தடவை பிறந்து பகவானுக்கு நீர் எதிர்த்தட்டாக பிறந்து அவரையே எதிர்ப்பதாக நீங்க பிறக்க வேண்டியதுன்னு சபிச்சுட்டா. அந்த சபித்தபடியால் தான் 3 தடவை அவன் வந்து பிறக்கிறான். இரண்யாட்சகன், இரண்யகசிபு அண்ணா தம்பி, ராவணன், கும்பகர்ணன், அது சிசுபாலன், தந்தவர்த்தன். இவ 3 பிறக்கிறான். பிறச்சதுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் கடைசியில மோட்சத்துக்கு ஆக்ஷன் போயிட்டு வச்சுக்கோ. உடனே கேட்கிறார், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன இந்த மாதிரி சபிச்சிருக்காங்க. ஒண்ணு நீ ஒன்றும் தப்பு பண்ணல. இருந்தாலும் அவருக்கு வழிவிடாத அது தவறா போயிட்டு பெரியவா இல்லையா? இருப்பினும் என்னுடைய கைகாலே உங்களை நான் கொண்டு விட்டு மோட்சத்துக்கு ஆக்ஷன் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி சனதகுமாரர்கள் அவெல்லாம் அரண்மனைக்கு வரா. வந்த உடனே பிரம்மா இவர்களை படைச்சதே படைப்பு தொழிலுக்காக சொன்னாரோனோ 4 பேர். அந்த 4 பேர் என்ன பண்ணான்னா பிரம்மாவை பார்த்து கை கூப்புறான். நீ படைப்பு தொழிலுக்கு நீ வந்து உதவி பண்ணணும் பிரம்மா கேட்ட உடனே பிரம்மாவை பார்த்து கை கூப்புறான். என்னன்னா, இல்ல 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 எங்களால முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்கிறான். அப்ப அவருக்கு 3 விஷயம் சொல்றாரு. லோகத்துல 3 பாவனை உண்டு. என்ன கேட்டும்போது 3 பாவனை உண்டு. என்னென்ன பாவனைன்னா, பிரம்ம பாவனை, கர்ம பாவனை, உபய பாவனைன்னு 3 பாவனை உண்டு. பிரம்ம பாவனைன்னா பிரம்மத்தையே தியானம் பண்ணி கடிப்பது பிரம்ம பாவனை. என்ன? பிரம்மத்தை சதா பசந்தி சூரையகா, எப்பொழுதும் பகவானையே சேவித்துக் கொண்டிருக்குது. அவனுடைய நினைவாக சர்வ காலமும் கடிப்பது. அதுதான் பிரம்ம பாவனைன்னு பேரு. அது பிரம்ம பாவனை. அதுக்கப்புறம் கர்ம பாவனைன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, புரியத்துக்காக சொல்றேன். நம்ம லௌகீகமாக இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பிரம்ம பாவனை ஆத்துல இருக்கேன், வேலைக்கு போல, எதுவும் போல, எதுவும் பண்ணல, எதுவும் பண்ணல, எப்பவும் திருவாராதனை, எப்பவும் பகவத் தியானம், எப்பவும் ஆச்சாரிய ஸ்ரீசிக்திகள், எப்பவும் திருவாய்வழி, எப்பவும் 4000 வேதம், இதிகாசம், புராணம் இதிலே இருந்திருக்கேன். இது பிரம்ம பாவனைன்னு பேர்.
கர்ம பகவனைனா ஒண்ணுமில்ல சுவாமி. பிரம்மம் என்று சொல்லக்கூடிய சிவன் நாராயணன் நினைவே கிடையாது. எழுந்துட்டேன், குளிச்சேன், நேரம் சாப்பிட்டேன், உத்தியோகத்துக்கு போனேன், சம்பாதிச்சேன், மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன், படுத்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், மறுபடியும் காத்தால எழுந்தேன். இந்த ரொட்டீன் இருக்கணும். இந்த சுற்றுதான் அப்படி. இதுக்கு கர்ம பாவனைன்னு. இந்த மாதிரி லோகத்துல இருக்கா. ஒரே பிரம்ம பாவனையோடு இருக்கிறவாள் லோகத்துல இருக்கா, கர்ம பாவனையோடு இருக்கிறவாள் லோகத்துல இருக்கா, உபயபாவனைன்னு ஒண்ணு இருக்கு. இது மூணாவது. உபயபாவனை என்னது? ஒண்ணுமில்ல சுவாமி, காத்தால இருந்தா இவர் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உத்தியோகத்துக்கு போயிடுறாரு. உத்தியோகம் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி சாயங்காலம் வந்துடுறாரு. சாயங்காலம் வந்தோடனே காலேஜுக்கு வந்து கேட்கிறார், பகவத்கீதை கேட்கிறார், முடிச்சிடுறாரு. முடிச்சு மறுபடியும் காத்தால இருந்து யதா பிரகாரம் உத்தியோகம், அதுக்கு மேற்கொண்டு சாயங்காலம் மறுபடியும் பிரம்மம். இது பாக்குறாங்க. இதுக்கு உபயபாவம், ரெண்டு பாவனை இருக்கு. கர்மமும் இருக்கு, பிரம்மமும் இருக்கு. இதுக்குதான் உபயம்னா ரெண்டு, இதுக்கு உபயபாவனை வேறு. இப்ப இந்த சரத சனத்குமார் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு உபயபாவனை வேண்டாம், கர்ம பாவனையும் வேண்டாம், பிரம்ம பாவனை மட்டுமே போருன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மாவே உபயபாவனை தான் பண்ணிட்டு இருக்கார். அவ கர்ம பாவனை மட்டும் பண்ணல, உபயபாவனை பகவானையும் தானிக்கிறார். அதே நேரத்துல சிருஷ்டி தொழிலை பண்ணிட்டு இருக்காரனோ, படைக்கும் தொழில் அதையும் பண்ணிட்டு இருக்காரனோ, அப்ப அதுவும் தோணும். அப்ப பிரம்மாவுக்கு உபய பாவனை உண்டு, கர்ம பாவனை ஈடுபட்டாலே இதெல்லாம். ஆனா இப்ப இந்த சரத சனத்குமார் எங்களுக்கு உபய பாவனை வேண்டாம், கர்ம பாவனை வேண்டாம், பிரம்ம பாவனை வேணும், ஒன்னே போருண்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முதல்ல தகப்பனார் சொல்ல குழந்தைகள் கேட்காத காலம் என்றது இவாதான் முதல்ல. தகப்பனார் பிரம்மா, குழந்தைகள் சரத சனத்குமாரர்கள். அவ சொன்னதை கேட்டிருக்குமோனோ? கேட்கவே இல்லை. கேட்கலன்னா இது நல்ல விஷயத்துல, இது கேட்கலன்னா தீய விஷயம் இல்லை. நாம உடனே என்ன சொல்லுவோம், பாருங்க சொன்னா அவ கேட்கல, அது மாதிரி நானும் கேட்கணும். நான் தகப்பனார் நல்லது சொன்னா கேட்காம இருந்தா அது தவறு. ஆனா இங்கேயும் ஒரு நல்லதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை விட இன்னும் நல்லது எது? பிரம்ம பாவனை. அந்த பிரம்ம பாவனை இன்னொன்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, இது முதல்ல தகப்பனார் வார்த்தையை கேட்காதது. இந்த கலப்படம் பண்றா பாருங்க, அதுவும் முதல்ல பகவான் தான் பண்ணார். பஞ்சீகரணம் முன்னாடி பார்த்திருக்கோம். பஞ்சீகரணம் என்னது? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த பிருத்திவியில பாதி எடுத்துட்டு மிச்சம் பாதி ஒவ்வொரு அரைக்கால ஒவ்வொரு பஞ்ச பூதத்திலையும் கலக்கிறா பாருங்க. அதுதான் பஞ்சீகரணம் பேரு. அந்த கலப்படத்தையும் முதல்ல இவர் தான் பண்ணார். முதல்ல தகப்பனார் வார்த்தையை கேட்காததும் சரத சனத்குமாரர்கள் தான் செய்றார். இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து இப்ப இந்த சரத சனத்குமாரர்கள் உள்ள வந்துக்கா, ராஜசபைக்கு வந்திருக்கா. வந்த உடனே அந்த ராஜா எழுந்து விழுந்து சாஷ்டாங்கமா வணங்கி, உம்முடைய வாயாலே அமிர்தமயமான உபதேசம் கேட்க ஆசைப்படுகிறேன். ரிது மகாராஜை நிறைய உபதேசம் பண்ணியிருக்காரு. இப்பதானே பார்த்தோம், எத்தனை உபதேசம் பிரஜைகளுக்கு பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் அந்த மாதிரி உபதேசம் வந்து உடனே ஒரு கர்வம் வந்துடும். இவர் வந்திருக்காரு போல் இருக்கு, இவர் என்ன பண்ண போறாரு, எனக்கு தெரியாத அவர் பண்ண போறாரு. அந்த நினைவே ரிது மகாராஜா பண்ணல. அவருடைய திருவடியை வணங்கி சேவிச்சு, நீ எனக்கு நிறைய பண்ணணும், என்னென்ன பண்ணணும், நிறைய அமிர்தமான உபதேசத்தை கேட்க ஆசைப்படுகிறேன். உம்மிடத்தில் ஒரே ஒரு கேள்வி, நானும் என் மக்களும் நன்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த உபதேசங்கள் தேவரில் பண்ணலாமே. என்ன பாருங்க, ராஜாக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த குணம் பாருங்க. பிரஜைகளை தான் பிரதானமா பார்க்கணும். நாங்க நன்னா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன வேணும் அதை தேவரை உபதேசம் பண்ணணும். இத்தனை இவர் தான் மக்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. ஜனங்களுக்கு, பிரஜைகளுக்கு இத்தனை பிருகு மகாராஜா உபதேசம் பண்ணியிருக்கார். ஆனாலும் இன்னும் ஒரு பெரியவர் வந்துட்டார்னா அந்த பெரியவருடைய திருவாக்கால கேட்கணும். ஏன்னா எத்தனையோ இருக்கு. அப்படிதான் தெரிகிறார். பெரியவரை பார்த்த உடனே நமஸ்கரித்து ஏதாவது நல்ல சொல்லி கேட்கிறா இல்லையா, நாம தான் என்ன பண்ணுவோம், அது என்ன சுவாமி இதுதான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லுவோம். எதற்காக வந்து நினைப்போம். எத்தனை தெரிஞ்சிருந்தாலும் மகாத்மாக்களை கண்டால் கேட்டுக்கொண்டு அதன்படி இருக்கணும். தர்மபுத்திரன், பஞ்சபாண்டவால தர்மபுத்திரன் தான் கதா. அந்த தர்மபுத்திரன் அறியாத தர்மமே கிடையாது. தர்மம்னு சொன்னாலே தர்ம மகாராஜா தான் கேட்கணும். அத்தனை தர்மம் இருக்கு. சண்டையே முடிஞ்சிருக்கு, எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ராஜ்யம் தையில கடிச்சிட்டு
கடிச்சு கடிச்சதுக்கு அப்புறமும் திரும்பவும் பீஷ்மாச்சாரி சரதல்பத்தை பட்டு இருக்கார். அம்பு படுக்கைன்னு பேரு. அந்த அம்பு படுக்கையில படிச்சுட்டு இருக்காச்சு. நேரம் அவர்கிட்ட போய் எனக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன சொல்லியோ அதெல்லாம் சொல்லு சொல்லு சொல்லுன்னு யுதிஷ்டர் பிரார்த்திக்கிறார். யார்கிட்ட யுதிஷ்டர்னா தர்மபுத்திரன் என்ன பிரார்த்திக்கிறார்னா, எனக்கு நல்ல உபதேசம் பண்ணு, நல்ல உபதேசம் பண்ணு, என்னுடைய உபதேசம் தான் எனக்கு பிரதானம், உபதேசம் பிரதானம் அப்படின்னு இருக்க. ஏன்னா அப்ப பீஷ்மாச்சாரிய நாடே உங்ககிட்ட இருக்கு, இவனுக்கு தெரியாத தர்மமானா இருந்தாலும் இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடிதான் 700 ஸ்லோகங்கள் கண்ணனே கொடுத்துருக்கான். இத்தனைக்கும் கண்ணன் வேற பக்கத்திலே இருக்கான். கண்ணனை பக்கத்துல வைத்து கொண்டு நீ எனக்கு உபதேசம் பண்ணு உபதேசம் பண்ணு உபதேசம் பண்ணு கேட்கணும்னா பெரியவாளை பார்த்த உடனே உபதேசம் பண்ணு கேட்கணும், உபதேசம் பண்ணு கேட்கணும். ஏன்னா ஒண்ணுமில்ல, கண்ணன் சொன்னார் வாஸ்தவம் 200 ஸ்லோகங்கள் சண்டையிடும் சொன்னா நான் சொல்லி பண்ணிட்டேன். ஆனா நமக்கு எதுல இச்சைன்னா சண்டையில இச்சையும் இல்லை, உங்களுடைய உபதேசம் கேட்பதுதான் எங்களுக்கு இச்சை. பிரஜைகளுடைய ரட்சணம் முக்கியமா இருக்கணும், அதைத்தான் செய்தோம். அப்படி இருக்கச்சே சத்திரிய தர்மத்துக்காக சண்டையிட்டேன், அந்த சத்திரிய தர்மத்துக்காக ராஜ்ய பரிபாலனம், அதே சத்திரிய தர்மத்துக்காக பிரஜைகளை ரட்சிக்கணுமோ, அதை எப்படி ரட்சிப்பது, என்ன ரட்சி? ஏ பீஷ்மரே, நீதான் உபதேசிக்கணும், நீதான் உபதேசிக்கணும் சொல்லி என்ன மிச்சம் இல்லாம என்ன அப்பதான் மோட்ச தர்மம் எல்லாம் சொல்லியிருக்கார், ராஜ தர்மம் எல்லாம் சொன்னார், ஆபத் தர்மம் எல்லாம் சொன்னாரு. எத்தனை தர்மத்தை பீஷ்மர்கிட்ட கேட்டுட்டா தெரியுமா தர்மபுத்திரர்? மோட்ச தர்மம் என்ன, ஆபத் தர்மம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய ராஜ தர்மம் என்ன, இதெல்லாம் பூர்ணமா கேட்டுட்டாரோ? இதெல்லாம் எப்படி கேட்டுட்டாரு? கண்ணனையே பக்கத்துல வச்சுட்டே கேட்டிருக்காரு. அவருக்கு உபதேசம் பண்ணிருக்கே கேட்டிருக்காருன்னா மகா மதி படைத்தவர்கள் இருக்காளோ அவளை பார்த்த உடனே அவன் காலில் விழுந்து கேட்கணும் இந்த உபதேசம் இந்த உபதேசம் இந்த உபதேசம். இதெல்லாம் சிறு வயசுல எல்லாம் மாமை சில நேரத்துல ராத்திரி படுத்துட்டு இருக்கச்சே சில விஷயங்கள் சொல்லுவார், சில விஷயங்கள் படுத்துட்டு இருக்கச்சே சிறு வயசு சொல்ல அப்ப எழுந்து போய் நோட்ஸ் எழுதுவேன். மணி எழுந்து பார்த்தா 2 இருக்கும். என்ன இப்ப போய் எழுதிட்டு இருக்க, காத்தா சொல்றேன், நீ எடுத்து சொல்ல மாட்டேன். அப்ப எழுந்து போய் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு பண்ணுவேன். ஏன்னா பெரியவாழ்கிட்ட முத்தி உதிர்ந்தா கூட அதெல்லாம் எப்போ வரும்னு தெரியாது. எது எந்தெந்த வார்த்தைகள் எப்ப வந்துட்டோ அவள்கிட்ட உடனே 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 வாங்கி வச்சுடணும். வாங்கி வச்சு அதை நம்ம மனசுல தக்க வைக்கணும். மனசுல முடியல நோட்ஸா எழுதி, அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இல்லைன்னா நோட்ஸா எழுதி வச்சுட்டா நாளைக்கு குறிப்பு வரும்போது அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கலாமோன்னு உத்தேசம் பண்ண. அப்புறம் நல்வார்த்தை கேட்கணும். ஒண்ணு வேண்டாம், ராமன் சக்கரவர்த்தி திருமகன் தசரத தயரதற்கு மகன் தன்னை என்று மற்றிலேயும் தஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த ராமன் என்ன பண்ணான்னா, அவன் அரண்மனையில காணோம்னா எங்க திரும்ப தேடலாம்? எங்கேயோ ஒரு ரிஷியுடைய குடிசை, அந்த குடிசை வாசல்ல ரிஷியுடைய திருவடி கீழே உட்கார்ந்துட்டு இருப்பானா. ஏதாவது உபதேசம் பண்ணலாமே, ஏதாவது உபதேசம் பண்ண அவர் காலு கீழே உட்கார்ந்து இருக்கானா. ரிஷி கிழிஞ்ச வேட்டி, நாளைக்கு பிரசாதத்துக்கு ஒண்ணும் இல்லை, இவரோ ராஜா நாம் சர்வேஷாம சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன், அவ்வளவு பெரிய ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர். அப்படி இருக்கச்சே கிழிஞ்சு போன வேட்டியில இருக்கக்கூடிய அந்த ரிஷியுடைய காலை விழுந்திருக்காருன்னா நல்லாருடைய வார்த்தை கேட்கணும்னா அது நல்லா இருக்கும். அப்பதான் வாழ்க்கையே இனிக்கும். அதனாலதான் அடிக்கடி சொல்லிட்டு அடியும் சொல்றதுனால சொல்ல காட்சி அடியும் காட்சி வேண்டாம், எந்த காட்சியுமே கேட்கணும். காட்சியம் கேட்கணும், நல்லா வார்த்தை முக்கியம் இல்லையா? ஏன்னா அதனால பிருகு என்ன தெரிவிக்கிறார், சனத்த சனத்குமார்களை பார்த்து நல்லது சொல்லி வேண்டினான். அப்ப அழகா சொல்றார். என்ன சொல்றா, ரொம்ப முக்கியமான கருத்து ஒண்ணு சொல்றார். முக்கியமான கருத்து ஒண்ணு சொல்றார். என்னன்னா கபிலாச்சாரி என்ன சொன்னான்னு முன்னாடி பார்த்திருக்கோம். கபிலாச்சாரிய ஆபூதிக்கு என்ன சொன்னான்னு, தன்னுடைய தாயாருக்கு என்ன சொன்னான்னு முன்னாடி இருக்கோம். அதன் பிறகு இப்ப பிருத்துவுடைய உபதேசம் அதையும் பார்த்துட்டு இருக்கோம், அதையும் பார்த்தோம். ஆனா இப்ப இந்த பிருத்து என்ன கேட்கிறாருன்னா, சனதத்தமத்துல சாது சமாகம் ரொம்ப முக்கியம் என்றீர், பக்தி முக்கியம் சொன்னீர். இப்ப சனத்குமார்கள் சொல்றது பெருமாளுக்கு முதலில் அன்பு ஏற்படணுமா, இப்ப பகவானோட நம்ம கலக்கணுமோ, பகவானோட நம்ம இருக்கணுமோனும், அந்த பகவத் சம்பந்தம் வேணுமோனும், அதே போல பாகவத சம்பந்தம் வேணுமோனும், ஆச்சாரிய சம்பந்தம் வேணுமோனும். இந்த பகவத் சம்பந்தமும் பாகவத சம்பந்தமும் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும்னா முதல்ல பகவானிடத்தில் அன்பு ஏற்படணுமா, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் இடத்துல வெறுப்பு ஏற்படணுமா? இந்த ரெண்டுல எது பிரதானம், எது முதல்ல இருக்கணும்? பிரியத்காவுன்னு சொல்லிடுறேன். காலட்சேபத்துக்கு வரணும்னாலே நமக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஒரு வீடுன்னு எடுத்துட்டா எத்தனையோ காரியங்கள் இருக்கு.
இந்த காலட்சேப நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காரியத்தை நம்ம அமைத்துக் கொள்ளலாமா, இல்ல நான் காரியத்தை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு வரலாமா? அது நிச்சயமா தெரியும். காலத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய காரியத்தை அமைத்துக் கொள்ளணும்னு தெரியாது. அதே போல இங்க என்னுடைய வெறுப்பு, லோகத்துல வெறுப்பு இருக்கு இல்லையா, தேவையில்லாதெல்லாம் இருக்கு இல்லையா, அத முதல்ல அதுல வெறுப்பு ஏற்பட்டு பகவான்கிட்ட வரணுமா, இல்ல பகவான்கிட்ட அன்பு ஏற்படுறதுனால அதுல வெறுப்பு ஏற்படுமா? இதான் கேட்கிறேன். முக்கியமான கேள்வி இது. நமக்கு என்ன தோணும்னா, சுவாமி அதனால வெறுப்பு ஏற்பட்டது ஏன்னா சாமானிய நம்ம விஷயம் அப்படி யாரோ ஏதோ ஏமாத்திருப்பா, பந்துக்கள் ஏமாத்திருப்பா, நண்பர்கள் ஏமாத்திருப்பா, ஏமாத்தவன் பகவான் தான். அதனால அவர்கிட்ட வெறுப்பு வந்துடுறது. அந்த வெறுப்பு வந்ததுக்கு அப்புறம் வரிசையா ஒரு வருஷம் பூர்த்தியா கோயிலுக்கு வந்துட்டே இருப்பாரு. அவன் இத்தனை நாள் நீ வரல, என்ன வெறுப்பு வரல, இப்ப வரையில என்ன வெறுப்பு வந்து அவ எனக்கு பிடிக்கல, அவ என்ன ஏமாச்சிட்டா பிடிக்கல, வந்துடுற பணம். அப்ப லோக விஷயத்தில் வெறுப்பு ஏற்பட்டால் பகவத் விஷயத்தில் அன்பு காட்டுவோம். சாமானிய நமக்கு இது இருக்கிறது. ஆனா அப்படி சொல்லல சனத்குமாரர்கள். பகவத் விஷயத்தில் அன்பு ஏற்படுவதுதான் முக்கியமே தவிர லோக விஷயத்தில் வெறுப்பு ஏற்படுவது முக்கியம் இல்லைன்னு சொல்லல. ஆனா லோக விஷயத்தில் வெறுப்பு ஏற்படுவதை காட்டிலும் பகவத் விஷயத்தில் அன்பு ஏற்படுவதுதான் பிரதானம். இந்த கேள்வி நல்லா தெரிஞ்சுட்டால. லோக விஷயத்தில் அன்பு ஏற்படுவது, லோக விஷயத்தில் அன்பு இல்லை வெறுப்பு, லோக விஷயத்தில் வெறுப்பு ஏற்படுவது முதலா, பகவத் விஷயத்தில் அன்பு ஏற்படுவது முதலான தான் கேள்வி. இப்ப நாம சொல்றது என்னன்னா, நமக்கு லோக விஷயத்தில் அன்பு வெறுப்பு ஏற்படணும், அடுத்து பகவத் விஷயம் மட்டும் சொல்ல முடியா. ஆனா ஒண்ணும் இல்லை, ஒரே விஷயம் சொல்றோம். பகவத் விஷயத்துல அன்பு ஏற்பட்டால்தான் லோக விஷயத்திலே வெறுப்பு ஏற்படும். இதுதான் பதில். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன எக்ஸாம்பிள்னா, இப்ப இல்ல நிறைய கம்ப்யூட்டர்ல தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. முதல்ல இந்த டிவி வரைச்சு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துட்டு இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறது ஒரு 40-30 வருஷம் பிளாக் அண்ட் ஒயிட் வந்துருந்தது. அது வரைச்சு உடனே அது வாங்கணும் எல்லாருக்கும் அதுல ஆசை. அது வாங்கணும் வந்துட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது கலர் டிவி வந்துட்டு. கலர் டிவி வந்த உடனே பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்கல, வேண்டாம் அந்த டிவி தான் வாங்கணும். இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்காதபடியால கலர் டிவி வாங்கணும்னு சொன்னாலா, கலர் டிவி பிடிச்சபடியால பிளாக் அண்ட் ஒயிட் வேண்டாம்னு சொல்றாங்க. சும்மா இது லௌகிக எக்ஸாம்பிள் தான் அது. இந்த எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா புரியறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லப்படாது. இருந்தாலும் இதை சொன்னா நல்லா புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்க. நம்ம லெவலுக்கே இறங்கி அவங்க பேசுறேன். அப்படி இருக்க செய்து எனக்கு அந்த கலர் டிவில எனக்கு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்த உடனே இது நல்லா இல்லையா சுவாமி, இதுல வெறுப்பு வந்துடுச்சு. அதுல வெறுப்பு வரணும்னாலே அதோட உயர்த்தி ஒண்ணு இருக்கணும். எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்து எனக்கு பிடிக்கலன்னா அதை விட உயர்த்தியான வஸ்து இருந்தா தான் அந்த வஸ்து எனக்கு பிடிக்காது. ஒண்ணுமில்லை. பிரியத்துக்காக வரைக்கும் சொல்லு. சர்க்கரை ஒரு இடத்துல இருக்கு, சர்க்கரை சாப்பிட இனிப்பா இருக்கு. அதே இது வரைக்கும் ஜாங்கிரி பார்த்ததே கிடையாது, சாப்பிட்டதே கிடையாது. ஜாங்கிரி ஒருத்தர் கொடுத்தா சாப்பிட்டேன். ஓ என்னமா இருக்குன்னு. இப்ப ஜாங்கிரி வச்சிருக்கா, சர்க்கரையும் வச்சிருக்கா. அதை எடுத்துப்பேன். சர்க்கரை முதல்ல பிடிச்சிருந்தது சுவாமி, இப்ப பிடிக்கலையே. ஏன் பிடிக்கல? உயர்த்தி வந்துட்டு. அந்த உயர்த்தி இருக்கச்சையே தாழ்த்தி பிடிக்கல. நமக்கு உயர்த்தியது பகவத் விஷயம், உயர்ந்த விஷயம் பகவத் விஷயம். எது போல கலர் டிவி வந்துட்டு, அப்ப பிளாக் அண்ட் ஒயிட் மேல ஒரு வெறுப்பு வந்துட்டு, வேண்டாம். இப்ப அப்படி இல்லை. இப்ப நிறைய வந்துட்டு கலர் டிவிலேயே முப்பரிமாணம்னு வந்துட்டு, என்னதோ ஏதோ நிறைய வந்துட்டுன்னு வச்சுக்கோ. அப்ப எது உயர்த்தியோ அதுக்கு பிராதானியம் கொடுக்கணும், எது தாழ்த்தியோ அது 2ஆம் பட்சமா தானே பார்க்கணும். அப்ப உயர்த்தியது பகவத் விஷயம். அந்த உயர்த்தியாக பகவத் விஷயத்தை அன்பு செலுத்தினோம் என்றால் தன்னடியே தாழ்த்தியாக இருக்கக்கூடிய இந்த லோக விஷயங்கள், இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை பொய் நின்ற ஞானம் கொல்லா ஒழுக்கு அடுக்குடம்பு, இதெல்லாம் பார்க்கச்சே ஒரு வெறுப்பு ஏற்படுறது. அப்ப வெறுப்பு ஏற்படுவதற்கு காரணம், பிரதான காரணம்னா பகவத் அன்பு, பகவத் இச்சை. அது பிரதானம் இல்லையா? பகவான் எவ்வளவு உயர்ந்தவர்னு பார்த்தா உடனே நமக்கு ஒரு ஆசை வரும்.
இதுவே இதை யார் பார்ப்பது என்று கை தெரியும் என்று வைராக்கியம் வந்துடும். ஒண்ணு வேண்டாம். ஒரு தடவை நம்பெருமாள் சேவிச்சா சொன்னோம். சேவிச்சதுக்கு அப்புறம் சுவாமி என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா சொல்லிக்கிறார். அவர் என்ன சொல்லணும்? மற்றொன்றை பார்க்க மாட்டேன் என் அமுதனை கண்ட கண்களானபடியாலே அப்படின்னு சொல்லல பாருங்க. என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. அப்ப அவர் திருப்பாணாளர் முதல்ல என்ன சொல்லியிருக்கார்? முதல்ல சொன்னது அமுதனை கண்டார். அவ்வளவு பெரிய வஸ்துவை பார்த்த உடனே துச்சமா இருக்கு சுவாமி. இதெல்லாம் வஸ்துவாது ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்துவும் சகீம் குரும் ரத்னானி தனதான்யானி சேத்ராணிச்ச பிதானிச்ச இதெல்லாம் ஒண்ணுமே துச்சத்துக்கு சமானம் ஆயிடுச்சு. அப்பனா என்ன ஆயிடுச்சு? பகவான் நிலை வந்துருத்தணும். அதைத்தான் தெரிவிக்கிறார். பகவான் உயர்னும் பார்த்தா அந்த அளவுக்கு பார்த்தாச்சுன்னா மற்ற விஷயத்துல வைராக்கியம் ஏற்படும். ஆனா பகவான்ல முதல்ல ஆசை வரணும். பகவான்ல முதல்ல ஆசை வரணும். அந்த ஆசை வந்த அதன் பிறகுதான் லோகத்துல இருக்கக்கூடிய நிராசை ஏற்படும். நிராசை ஏற்படும். இந்த அழகான கருத்தை தான் சனத சனத்குமார் அவர்கள் தெரிவிக்கிறார். என்ன ஆச்சரியமான விஷயமா இருக்கும். நம்ம பாகவதன்னு விரும்ப சொல்லுவோம், கதைன்னு சொல்லிடுறோம். கதைக்குள்ள எவ்வளவு உட்கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு, புதிஞ்சிருக்கு பாருங்க. இதான் தெரிவிக்கிறார். அப்ப சனத்குமார் சொல்லிக் கொடுக்கிறார், பெருமாளிடத்தில் ஆசை வந்தால்தான் என்ன பாருங்க, பெருமாளிடத்தில் ஆசை வந்தால்தான் அநேகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. வாழ்க்கை நம்ம எத்தனை கவலைப்படுற போனோம். ஏன் சுவாமி? யோகிகளும் ரிஷிகளும் கவலைப்படுறது இல்லை. குழந்தைக்கு ஏதாவது வந்தா கவலைப்படுறோம், தகப்பனாருக்கு ஏதாவது வந்தா கவலைப்படுறோம், தாயாருக்கு ஏதாவது வந்தா கவலைப்படுறோம், ஏன் நமக்கே ஏதாவது வந்தா கவலைப்படுறோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க போனோம். அதே ரிஷிகளோ யோகிகளோ கவலைப்படுறது தெரியல. ஏன்னா நம்ம கையில சின்ன வஸ்து இருக்கு. இந்த சின்ன வஸ்து வைத்துக் கொண்டு இது காணமே, இது போயிடுமோன்னு கவலைப்பட்டு இருக்கும். யோகிகள் அவ கையில சின்ன வஸ்து இல்லையே, பெரிய வஸ்து இருக்கு, பிரம்மம் என்கிற பெரிய வஸ்து. அதே ரிஷிகள் இடத்துல பிரம்மம் என்கிற பெரிய வஸ்து. அந்த பெரிய வஸ்து கையில இருக்கிறபடியாலே அவ கவலைப்படுறதே கிடையாது. அது போக போறது இல்லையே, அந்த வஸ்து இருக்கு. ஆனா நமக்கு சின்ன வஸ்து இல்லையா, புரியத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் ₹1,00,000 சம்பாதிச்சார். ஒரு நிறுவனத்தினர் சம்பாதித்தார். அங்க நல்லா எண்ணி கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே ₹5 குறையிறது இங்க கீழே விட்டார். ₹5 காய்ச்சி கீழே போயிடுச்சு. 2 நிமிஷம் தேடி பார்த்தார், கிடைக்கல. ஓட்ட சுவாமி என்னவோ போயிடுச்சு, என்ன பண்றது, ₹1,00,000 சம்பளத்துல ₹5 போயிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டு வந்துடுவார். அதே ₹50,000 போயிட்டு வச்சுக்கோ வர, அவர்கிட்ட இருக்கிறதே லட்சம், அதுல பாதி பணம் போயிடுச்சு. விட்டுருவாரான்னா உடனே அங்க பக்கத்துல எங்கெங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அவர்கிட்ட போய் சொல்லி, எந்த நேரத்துல எங்க போயிடுத்து எப்படி போயிடுத்துன்னு அதை சொல்லி அங்க பூர்த்தி எல்லாரும் தேட சொல்லி, தேடி கொடுக்குறவாக்கு சம்மானம் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லி இத்தனையும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் சுவாமினா பெரிய வஸ்து சின்ன வஸ்து ₹5 அது போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறார். பெரிய வஸ்து ₹50 போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அப்ப இருக்கணும். அப்ப அவரவனுக்கு எது கையில் இருக்கோ அதை பொறுத்துதான் கவலை. ₹1,00,000 கையில இருந்தா ₹5 போயிடுச்சுன்னா பெரிய கவலை கிடையாது. ₹1,00,000 கையில இருக்கும் போது ₹50,000 போயிடுச்சுன்னா பெரிய கவலை வந்துருது. எனக்கு நிறைய இடத்துல நிறைய வீடுகள் இருக்கு சுவாமி. அப்ப ஏதோ ஒரு வீடு அப்படி கொஞ்சம் இடிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி போயிடுச்சு, பெரியதா கவலைப்பட மாட்டேன். இப்ப என் வீட இடிஞ்சு போய் ஒரு மாதிரி போயிடுச்சு வச்சுக்கேன், அப்ப கவலைப்படி வரணும். அப்ப இதுல பண்ணி வரணும் இதையும் சொல்லணும்னா, அப்ப நம் கையில் பெரிய வஸ்து ஒன்று இருக்குன்னா சின்ன வஸ்து ஒன்று இருக்கு. இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சின்னது, இது போயிடுச்சுன்னா நாம கவலைப்பட மாட்டோம். கையில பெரிய வஸ்து ஒண்ணு இருக்கு, சின்ன வஸ்து ஒண்ணு இருக்கு. அந்த பெரிய வஸ்து கையில இருக்கு, சின்ன வஸ்து போயிடுச்சுன்னா பெருசா கவலை மாட்டோம். ஆனா கையில் இருப்பதே சிறிய வஸ்து, பெரிய வஸ்து இல்லை. அப்ப என்ன ஆகணும்? கவலையா இருக்குமோனோ. இதுக்குதான் அதே போல இந்த உதாரணத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஏன்னா நமக்கு ரகசிய கிரந்தங்கள் இதெல்லாம் நிறைய பார்க்க போறோம். அது நம்மளோட வாழ்க்கையில பெண்கள்ல இருக்கா, கல்யாணம் இருக்கு, வேலை இருக்கு, கோலாகலம் இருக்கு, பணம் இருக்கு, சேமிப்பு இருக்கு, இது எத்தனை நம்ம கையில இருக்கு. ஆனா இது மட்டும்தான் நம்ம கண்ணில் பட்டுதுன்னா
இதற்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உடனே கவலை. நம்ம வாழ்க்கை கையில இருக்கு, பெண்ணு கையில இருக்கு, பிள்ளை கையில இருக்கு, கல்யாணம் கையில இருக்கு, வேலை கையில இருக்கு, கோலாக்குளம் கையில இருக்கு, பணம் சேமிப்பதெல்லாம் கையில இருக்கு. இந்த கையில இருக்கக்கூடிய வஸ்துக்கு இது ஆபத்து வந்தா உடனே கவலை, உடனே அழுக வந்துடும், என்ன மன வருத்தம் வந்துடும். அது இதை விட பெரிதா இருக்கிறதுக்கு கையில இல்லை. ஆனா இதை விட மிகப்பெரியது பிரம்மம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெண் பிள்ளை என்ன, கல்யாணம் என்ன, வேலை என்ன, கோலாகலம் என்ன, பணம் என்ன, சேமிப்பு என்ன, இதை விட பெரியது மிகப்பெரியது பிரம்மம். அந்த பிரம்மத்தை பற்றி நினைப்போ விஷயமோ நம் கையில வச்சுக்கல. பிரம்மத்தை மிகப்பெரிய தெரியா, பிருகத்வாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மமானது மிகப்பெரியது நம்ம கையில வச்சுக்காம சாமானியப்பட்டதை கையில வச்சிருந்து மிகச்சிறியது அதை கையில வச்சிருந்து அது காணமே கிடைக்கலையே வருத்தப்படுற போனோம். ஆனா பிரம்மன் கையிலே இல்லை. இதை விட மிகப்பெரியது பிரம்மம். அந்த பிரம்மத்தை பற்றி நினைவோ விஷயமோ நம்ம கையில வச்சுக்கிறது இல்லை. அப்ப உலக இன்பம் மட்டும்தான் நம் கையில இருக்கு. இதுவே ரொம்ப பெரிதாக என் கண்ணில் படுது, இதற்கு ஏதோ பாதிப்பு வந்த உடனே கிளம்ப. உலக விஷயம் ரொம்ப சிறியது, மிகவும் சிறியது. அந்த மிகவும் சிறியதாக இருக்கக்கூடியதை என் கையில வச்சுட்டு அது போயிட்டு நான் உடனே கவலைப்பட்டுறேன். ஆனா சன்னியாசிகளுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ இந்த பாதிப்பு இருப்பதே கிடையாது. பார்த்திருக்கோம். சன்னியாசிகளுக்கு இந்த பாதிப்பு இருக்கா? இல்லை. அதே போல ஆச்சாரியர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கா? இல்லை. ரிஷிகளுக்கு இந்த பாதிப்பு இருக்கான்னா இல்லை. இல்லை. ஏன்னா அவள் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவ தன்னுடைய குடும்பத்தை நல்லா சுருக்கி கொண்டா. அப்பனா சுவாமி சில பேர் என்ன நினைப்பா, அப்பனா சுவாமி நீங்க என்ன சொல்றேன்? அப்ப தாயார் தகப்பனார் பார்க்க வேண்டாம், மனைவியை பார்க்க வேண்டாம், அது பத்தினி புத்திராதிகளை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அது சொல்லவே இல்லை, அதை பத்தி பேசவே இல்லை. பார்க்க வேண்டும் சொல்ல, பார்க்கணும். பகவத் சம்பந்தம் உடையவர்களா பார்த்தா இந்த வம்பு வராது. அப்பனா என்ன அர்த்தம் சுவாமி? பகவத் சம்பந்தம் உடையவர்களா பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளை இருக்கா, பகவானுக்கு சம்பந்தம், அவனுக்கு ஏதோ உடம்புக்கு வந்துட்டு, அப்ப நான் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றேன். அப்படி சொல்லல. அவன் உடம்புக்கு வந்துட்டுனாங்க பகவத் சம்பந்தம் எனக்கு இருக்கணும், பகவான் சரியந்தன அந்த சரீரத்தை அவர் பார்த்துக்கிறார் என்கிற துணிவான மனசை ஏற்படணும். சுவாமி சொல்றச்சே நல்லா இருக்கும், அவளுடைய தகப்பனார் தாயாருக்கு வந்தா தான் தெரியும் அப்படிங்குவார். வாஸ்தவம் தான், அடியேனுக்கு அதே மாதிரி தான். ஆனா அந்த நிலை ஏற்பட்டு வச்சுக்கேன், அப்ப நமக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் சிறிய வஸ்து, பிரம்மன் தான் பெரிய வஸ்து. இது என்ன வரும்? அந்த பெரிய வஸ்து அப்ப கவலையே வராது. அந்த கவலையே வராது. உலக இன்பம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குன்னா இந்த ரொம்ப பெருசா இருக்கும். அந்த பாதிப்பு வருவன அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்னியாசிகளுக்கும் ஆச்சாரம் இது வர்றது கிடையாதுன்னு சரி சுவாமி. குடும்பத்தை குறிக்கணும்னு சொல்லிட்டேன், சுருக்கணும் சொல்லிட்டேன். ரெண்டாவது, குடும்பத்தை இருப்பதா கொண்டாலும் இதை விட பிரம்மம் நம்முடைய நினைவிற்கு வச்சுக்கணும். இதெல்லாம் சிறியது, என் பிள்ளையோ என் புத்திரர்களோ என்னுடைய மனைவியோ என்னுடைய நிலையோ இதெல்லாம் சிறியது. அதை விட இன்னொன்னு என்ன இருக்கு? பிரம்மம் இருக்கு. அது நல்லா இருக்கணும், சொஸ்தமா இருக்கணும். அதை வச்சுருந்தா அப்ப இதை பார்க்க வேண்டாம் சொல்ல. இது ஒண்ணுமே இல்லை, ஒரு ₹1,00,000 காரனுக்கு ₹5 காணாம போயிடுது, பெருசா கவலைப்பட்டாங்க. அதே ₹50,000 காணாம போயிடுச்சுன்னா கவலைப்படுறாங்க. அந்த 50,000 போலதான் பிரம்மம், ₹5 போலதான். இப்ப அப்பனா குடும்பத்துல இருக்கிறவெல்லாம் காணாம போயிடணும்னு சொல்றேன் சுவாமினா அந்த அர்த்தமே இல்லை. இது எக்ஸாம்பிள், இது எடுத்துக்காட்டு. எது வரைக்கும் எடுத்துமோ அது வரைக்கும் தான் எடுத்துக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்னா அதுக்கு பிரம்மத்துடைய சம்பந்தம் இருக்கு, ஒண்ணும் ஆகாது, எதுவும் ஆகாது. ரெண்டாவது, அவரவர்களுடைய கர்மா பிரகாரம் அது ஆகப்படும், சந்தேகம் இல்லை. கவலைப்பட வேண்டாம் சொல்ல, பெருசா வச்சுக்கணும். பிரம்மத்துக்கு தான் பிராதானியம், அதான் தெரிவிக்கிறாடியா. அப்ப கவலைப்படுறதுல அதான் தெரிவிக்கிறாடியா. அதே ₹5 தொலைஞ்சா கவலைப்பட மாட்டோம். பிரம்ம ஞாபகத்துக்கு உலகத்துல எந்த ஆபத்தை வந்து கவலைப்படுறது, பிரம்ம ஞானி கவலைப்படுறதுல. அப்ப நாம் கவலையை தவிர்க்க வேண்டும். என்ன பண்ணணும்? நினைத்து கொண்டிருக்கும் அந்த லோகத்துக்கு விஷயத்து கூட ரொம்ப பெரிய பிரம்மத்தோடு தெரிஞ்சு கொண்டு விட்டால் கவலையே போயிடும். ₹5 போயிடுத்த சுவாமி, ₹50,000 இருக்க கையில, ₹50,000 இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்க கையில. இப்ப பிரம்மத்துக்கு வேலையை 50,000 கேட்டுறாதீங்க, எக்ஸாம்பிள் தான். எது அப்ப கவலையே போயிடுதுன்னா, ஆக சிறிய விஷயத்தை ஒப்பிட்டு பெரிய விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய விஷயம் நம்ம கையில இருக்கு பார்க்கும்போது அது உயர்த்தில. அதனால்
விஷயத்துக்கு வரேன். இப்ப கலர் டிவி பார்த்தோம்னா கலர் டிவி கிடைச்சிட்டு அது மட்டும் இல்ல, அந்த கலர் டிவி கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த கலர் டிவியும் முதலாம் குண்டா வந்துட்டு இவ்வளவு பெருசா இருந்துச்சு. இப்பெல்லாம் சவத்திலேயே மாற்ற மாதிரி வந்துட்டு, ஆங்கர்ஸ் எல்லாம் மாற்ற பாருங்க, அது மாதிரி மாற்ற மாதிரியே வந்துட்டு, அது மாற்ற மாதிரி வந்துட்டோம். அதே பண்ணிக்கலாம் அதே பண்ணிக்கலாம் அதே பண்ணிக்கலாம். அது 3 பரிமாணம் வேற, இங்க ஒண்ணு பாக்கலாம் அங்க ஒண்ணு பாக்கலாம் அங்க ஒண்ணு பாக்கலாம். அந்த மாதிரில வந்துட்டோம், அந்த மாதிரில இருக்காது போறதும். இதுக்கு சொல்ல வந்தேன், அப்ப மாறிண்டே இருக்கணும். எதுக்காக இந்த மாறிண்டே இருக்குன்னு சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு இதை வாங்கினேன், நாளைக்கு இன்னொன்னு வாங்க போறேன்னு தன்னிடையே கிடைச்சிடும். ஏன்னா இந்த லோகத்துல ஒண்ணு மாறிண்டே இருக்கு. அந்த மாதிரி பிரம்மம் மாறுமானா மாறாது. இந்த வஸ்து உயர்த்தியா இருக்கு இன்னைக்கு, நாளைக்கு இந்த வஸ்தியை தாழ்த்தி ஆகிடும், இன்னொரு வஸ்து உயர்த்தி ஆகிடும். பிளாக் அண்ட் ஒயிட் உயர்த்தியா இருந்தது முதல்ல, அதுக்கப்புறம் கலர் டிவி உயர்த்தியா இருந்தது பின்னாடி, அதுக்கப்புறம் என்ன அதுல முப்பரிமாணம் இருக்கக்கூடிய டிவி உயர்த்தியா வந்துட்டு இன்னும் இது வரப்போறது. ஆனா இந்த மாதிரி பிரம்மத்துக்கு இருக்கான்னா கிடையாது. பிரம்மத்துக்கு ஒரே நிலை தான். அப்ப எப்போதுமே உயர்த்தி தாழ்த்தி என்பதே கிடையாது. அதனால அந்த பிரம்மன் நம்ம கையில இருந்துட்டு வச்சுக்கிறேன், நம்ம பிரம்மன் நம்ம கையில இருந்துட்டு வச்சுக்கேன், அப்ப நமக்கு வந்து கவலை வரும். இருக்கே சுவாமி, உள்ளங்கை நெல்லிக்கண்ணி, உள்ளங்கை நெல்லிக்கண்ணி எனக்கே தன்னை தந்த கற்பகம், எனக்கே தன்னை தந்த கற்பகம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இது ஆனா புது புதுசா இவெல்லாம் கண்டுபிடிப்பா, இந்த டிவி அந்த டிவி அந்த டிவி என்னென்ன உண்டு. ஆனா அதை போல பிரம்மத்துக்கு வருவதுன்னா ஒண்ணும் கிடையாது. இதைத்தான் உபனிஷத் சொல்லுது. பூமாதிகரணம்னு ஒரு அதிகரணம், ஆச்சரியமான அதிகரணம். பூமாதிகரணம் அதிகரணம். பூமா பூமா பூமான்னு சொல்றது இல்லையா? பூமான்னா சீமான்னு அர்த்தம், எல்லை நிலம் அர்த்தம். அந்த பூமாதிகரணம், பூமான்னா இந்த பெண்ணுடைய பேர். ஆனா பகவானுக்கு பூமான்னு பேரு. ஸ்ரீநிதின்னு பேர் வச்சுக்கலாம். ஸ்ரீநிதிங்கிற பேரு பெண்ணு வச்சுக்கலாம், ஆணும் வச்சுக்கலாம். ஆணுக்கும் ஸ்ரீநிதின்னு பேரு, பெண்ணுக்கும் ஸ்ரீநிதின்னு பேரு இருக்கட்டும். அப்ப பூமாதிகரணம் இருக்கு இல்லையா, அந்த திருவிழாவில் மொத்தம் 32 வித்தியைகள். பௌம வித்யா, தகர வித்யா, சாண்டில்ய வித்யா, வைஸ்வான வித்யா, அக்கறை பௌம வித்யான்னு சொல்றா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த வித்தியைகள்லாம் 32 வித்தியைகள் இருக்கு இல்லையா? அப்ப பூமான பெரியது, மிகப்பெரியது அர்த்தம். யாரை கண்டுட்டாலும் மற்ற இதிலும் கண்ணை போகாதே, யாரை கேட்டால் மற்ற இதிலும் காது செல்லாதோ, யாரை நினைத்தால் மற்ற இதிலும் மனசு செல்லாதோ, அந்த நமக்கு மனசை திதைக்கிறது இல்லையா? அதுதான் பூமா. பூமானா என்னது? யாரை கேட்டால் மற்ற எதிலும் காது செல்லாதோ, யாரை கண்டால் மற்ற எதிலும் அந்த கண் செல்லாதோ, யாரை நினைத்தால் மற்ற எதிலும் அந்த மனசு செல்லாதோ. அதாவது நமக்கெல்லாம் மனசு சிதைக்கிறது இல்லையா, சித்தலமாகுது இல்லையா? அந்த சித்தலமாகாதபடி இருக்கக்கூடிய இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த கண்ணன் வந்து நின்றார். என்ன பொண்ணு வேண்டாம், காலத்தில் நின்று இருக்கும் நேரம். நான் நாகதண்ட மரணம் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ணனே வந்து பக்கத்துல என்னன்னா வச்சுக்கணும். நின்னுண்டாட்டுன்னா அவரே பார்த்துட்டு இருக்கும். பக்கத்துல எது வந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது, பார்த்துட்டு இருக்க போனோம். அதைத்தான் தெரிகிற, அதைத்தான் பூமான்றான். அப்ப இந்த வஸ்து உயர்த்தி இல்லையா, அங்க போயிட்டா மற்றொரு வஸ்து, அதை என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப எதை ஒன்றை கண்டுவிட்டால் கண்டு மற்றொன்றை நாடாதோ, எதை ஒன்றை கேட்டால் காது மற்றொன்றை நாடாதோ, எதை ஒன்றை நினைத்தால் உள்ள மற்றொன்றை நாடாதோ, அது பூமா. இது பூமாதிக்கு உபதேசம் சொல்றது. பூமாதி கந்தனத்துல உபனிஷத் சொல்றது. இதைத்தான் திருப்பான ஆழ்வார் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை கண்ணாவே கொண்டல் வண்ணனை கோபனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நனியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவன் தெரிவிக்கிறார். இது சொல்ல வேண்டிய. ஆகா, இனிமே இந்த கண் எங்கும் செல்லாது. இந்த கண் எங்கும் செல்லாது. இத பாருங்க, சம்ஸ்கிருதத்துல இந்த கண் எங்கும் செல்லாது, திராவிடத்துல என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவன் தெரிவிக்கிறார். இதுதான் உபய வேதாந்தம் தெரிவிக்கிறார். ஆக பூர்வாக ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பெருமாளத்தில் முதல்ல காதல், அவர்கிட்ட தான் பக்தி, அவர்கிட்ட தான் அன்பு, அதான் முதலும். அதன் பிறகுதான் லோக விஷயத்தில் வைராக்கியம். இதத்தான் உபதேசம் பண்ற சனத்குமாரர்கள் உபதேசம் பண்றாங்க. யாருக்கு? மிருதுமுகாராஜ். நம்ம என்ன நினைப்போம், அதை விட்டுட்டு வாங்கும் நீங்க வந்துடலாம் முடியாது அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி சில உத்தியோகம் போறா பாருங்க. உத்தியோகம் போறச்சு இந்த உத்தியோகத்தை இருந்துட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு போவா. அந்த உத்தியோகம் போய் 2 நாள் ஆனதுக்கு கூட இந்த உத்தியோகம்
வேண்டாம் சுவாமி அப்படின்னு சொல்லி ரிலீவ் பண்ணிடுறா பாருங்க. அந்த மாதிரி இல்லை இது. இதை விடணும். எதை விடணும் சுவாமி? பகவான் மேல முதல்ல பக்தி வச்சிடணும், ஆசை இருக்கணும். அந்த ஆசை வந்துட்டுனே எப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்து அது அவன் மேல ஒரு பற்று வந்துடுத்து, ஒரு பிரீத்தி வந்துடுத்துனாலே, அதுக்கப்புறம் இந்த லோக விஷயங்களை பார்த்தாலே சுவாமி இத்தையா நான் பிடிச்சுட்டு இருந்தேன், நமக்கே ஒரு ஆச்சோசம் வந்துடும். இத்தையா நான் பிடிச்சுட்டு இருக்கேன், இவ்வளவு மோசமானவன நானு என்கிற எண்ணம் நமக்கே வந்துடும். இவ்வளவு உயர்த்தியான ஒரு வஸ்து இருக்கச்சே, இந்த வஸ்து விட்டுட்டு இத்தனை இங்க போயிருந்தனே, என்ன நானே ஒரு துன்புறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாயிடுன்னு பாருங்க. அப்ப இது எதனால ஏற்படுறது? உயர்த்தியான வஸ்து நம் கையில் கிடைத்ததுன்னா தாழ்வான வஸ்து மேல ஒரு வைராக்கியம் ஏற்படுறது. அப்ப எது பிரதானம் என்றால் பகவத் சம்பந்தம் பிரதானம். ஏன் இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, சில பேர் என்ன பண்ணுவா, ஏதோ தேவதாந்தெல்லாம் போவா, என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பா, எத்தச்சோ பண்ணிட்டு இருப்பா. சுவாமி நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வாங்கோ, அதுக்கப்புறம் நான் எங்க கோயிலுக்கு ஐஷன் பண்ணிட்டுவான். தவறு. ஐஷன் வாங்கும், ஐஷன் வந்து என்ன இருக்கட்டும். அப்ப ஏன்னா 7 ஜென்மாக்கள் சூரியனுடைய பக்தனா இருந்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி சங்கரனுடைய பக்தியா ஆகணும். அதுக்கப்புறம் 7 ஜென்மாக்கள் சங்கரனுடைய பக்தியா இருந்தா, அதுக்கப்புறம் பகவானுடைய பக்தி ஆகலாம்னு சொல்லியிருக்கு. நாமே அப்படி கூட வந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஜென்மால இப்படி வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியாது. 7 ஜென்மா அதுக்கு முன்னாடி சூரிய பக்தெல்லாம் எடுத்திருக்கலாம், தெரியாது, இருக்கலாம். அதனால அங்க இருக்கிறான்றதுக்காக அப்படியே விட்டுணுன்ற அவசியம் இல்லை. தாராளமா சொல்லலாம். ஐஷன் வந்து இந்த திருமையை சேவிச்சுட்டு இருக்கிறோம். பிள்ளை வரங்க அவர்தாஸ் என்ன பண்றார், என் திருமையை சேவிச்சார். அவர் என்ன தன்னுடைய பெண்ணாச்சியார்னு சொல்ல தன்னுடைய பாரியா அவதான் பிரதானம் 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 சென்று அவருடைய கண்களுக்கு இணையாக யார் இருக்கா அந்த கண்களையை நான் ரட்சிக்கணும் படம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கார். ஆனா இதே கண்களை காட்டும் உயர்ந்த கண்கள் காட்டினேன் அப்படின்னு ஒண்ணு காட்டின உடனே என்ன ஆயிடுச்சு, இதை விட்டார். இந்த பொன்னாச்சியார் கண்ணை விட்டாரணும். அப்ப பகவத் சம்பந்தம் பிரதானம் தெரிவிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இதுக்கு சொல்ல வந்தேன்னா, யாக பகவானுக்கு ஆசை வந்துட்டாலே ராமன் கண்ணன் எப்படி நடந்தான்னு தெரிஞ்சு கொள்வோம். ஆசை வந்துச்சுனால என்ன, ராமன் எப்படி நடந்துட்டானா, கண்ணனை சில பேர் ராமனை பிடிக்கும், சில பேர் கண்ணனை பிடிக்கும். என்ன சுவாமி காரணம்னா, ஏகபத்தினி விரதன் இவர் என்னன்னு, இவர் 7 பொய்கள் உரைப்பான இங்கே போத கண்டீரேன் இருக்காரணும். ஒவ்வொரு ஒரு ருச்சி, இது தவறு அது சரி, அது தவறு இது சரியான்னு சொல்ல வரல. அப்ப நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ராமன் கண்ணனை போல நடந்து கொள்வது போல இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். நன்னவே இல்லை, இருக்கட்டும். எல்லாருக்கும் ஏன்னா கண்ணன் இப்படி நடந்திருந்தானே, ராமன் இப்படி நடந்திருந்தானே, இந்த பந்துக்கெல்லாம் இந்த மாதிரி இல்லையே, எல்லாரும் ஏமாற்று பேர் வழியா இருக்காரு, எல்லாரும் பொய் சொல்றாளே, உடனே நமக்கு தோன்றதுனும் அது எதனால ஏற்படுது, பகவானை பார்க்கணும். ஏன்னா இதை விட நமக்கு நல்லதை நினைப்பணும் உள்ள போகுதுனும். அப்ப ஒருத்தர் வயசா என்ன வச்சுட்டு இருக்காங்க, அது பெருசா படாது. வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ, என் சரீரத்தை தான் வைக்க முடியும். ஆத்மா தான் உனக்கு தெரியலையே, சரீரம் நான் இல்லையே, சரீரம் நான் இல்லை. என்ன நீ வெயிறன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன வெயிறோம்னா என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும், நீ சரீரத்தை தான் பாக்குற, சரீரம் நான் இல்லை, அப்ப என்ன வெயிறன்னு அர்த்தம். அப்ப நமக்கு பெருசப்படாது. அப்ப ஏமாத்திட்டாலும் பெருசப்படாது. ஏன்னா அந்த ஒரு வஸ்துவா இருக்காது. ஏமாத்தினது சின்ன வஸ்து தானே, 5 ரூபாய் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கவலைப்பட்டோமா இல்லையோ, அந்த மாதிரி விட்டுருவோம். அப்ப இதற்கு ஒரு மதிப்பு கொடுத்தால் தானே, மதிப்பே கொடுக்கலையே, இதுக்கு மதிப்பே கொடுக்க 5 ரூபாய்க்கு மதிப்பு கொடுக்கணும், கொடுக்கலையோ. அதனால நான் கொடுக்கதான் இல்லை. கொடுக்கல என்னன்னா மேன்மோனும் அவரை பற்றி தெரிஞ்சு கொண்டேன் அல்லவா, நிறைய அவரை பற்றி தெரிஞ்சு கேட்க என்ன ஆகும்னா, இனிமே லோக அனுபவம் ஒரு துளியும் பிடிக்காது, லோக அனுபவம் ஒரு துளியும் பிடிக்காது. ஆனா ஒருத்தரை மதிக்கிறோம்னா என்ன பண்ணணும், என்னதுன்னு அர்த்தம், அவனை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கிறோம், நன்னா தெரிஞ்சுதான் அவனை மதிக்கணும். பகவானை மதிக்கிறோம், பகவான் தெரியும், ராமகிருஷ்ண அவதாரங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும், தெரிஞ்சு கொண்டபடியே மதிப்பு நிறைய வருது இல்லையா. அப்ப பகவானை பத்தி முதல்ல கேட்கணும், அதைத்தான் காலட்சேபம். அதற்குதான் அந்த காலட்சேபமே. கேட்க 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 செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைன்னு சொல்றா பாருங்க. அப்ப எங்கெங்கு கேட்க முடியும் கேட்கணும், ஒரு தடவை இல்லை பல தடவை கேட்கணும். பகவானை பத்தி முதல்ல கேட்கணும் மாத்திரம் இல்ல, சிரவணம் பண்ணணும். கேட்டு பகவானை பத்தி அவர் தான் தெய்வம் என்று சொல்பவர்களை கேட்கணும், யார்கிட்ட எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. காலட்சேபம் கேட்கணும்னா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ,
வாசல்ல போறவன் அவனுக்கு ஆலோசனை பண்றான், சுவாமி ஏதோ சொல்லிட்டு இருக்கான், கேட்கறேன்னா கேட்கணும், நானே தெய்வம் என்னையே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் அவனுடைய வார்த்தையை கேட்காது. முதல்ல நல்லா தான் சொல்லுவார், தெய்வம் தனியா இருக்குன்னு. ஒரு 10 நாள் கிடக்கணும், ஏன் என்னையே சேவிச்சா என்ன தப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்ட்ட கேட்கவே கேட்காதீங்க. அப்பனா என்ன ஆகும், இவர் எங்கேயோ ஆபத்துல அழிச்சுட்டு போறான்னு அர்த்தம். அது பண்ணக்கூடாது. ஓரான் வழி சம்பிரதாயத்துல வந்து வாசித்த வாழ்க்கை கேட்கணும். ஏறார் எதிராஜன் நின்னருளால் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்போர்ந்து இருக்கா இல்லையா, அந்த சம்பிரதாயத்துல வந்தவா இருக்கா இல்லையா, அந்த சம்பிரதாயத்துல வந்தவாளை பார்த்து கேட்கணும். மற்ற பேர்லாம் திசை திருப்புவா, உனக்கு இது பண்ண இத்தம் திட்டா, இது தெரியுமா, அது தெரியும், என்ன சுவாமி உங்க மதத்துல இதெல்லாம் சொல்லவே இல்லையேன்னு நமக்கு அப்படி இருக்கும். ஆமா சுவாமி, சரியா காலசம் கேட்டா அதுக்கு சமாதானம் கிடைக்கும். எது சொல்ல வந்தான், இந்த திசை இதுதான் கண்ணனே சொல்றான், அர்ஜுனா என்னை பத்தி குழப்பத்துக்கு நிறைய பேர் இருக்கா, ஒருத்தர் 2 பேர்ல கதை நிறைய பேர் இருக்கா, நீ கதை கொடுக்காத, அவர்கள் பத்தம் பேசி போகவே போகாது. பேச்சு வார்த்தை எப்படிமா இருக்கும், பேசி பூத்தா போல இருக்கும். இதுக்கு சாருவாகன்னு ஒரு மதம், லோகாயத்த மதம்னு பேரு, அந்த மதத்துக்கு பேரு. அந்த மதத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, சாரு வாக்கு. சாருன்னா அழகு, வாக்குன்னா வாக்கு. அவனுடைய வாக்கு அவ்வளவு அழகா இருக்குமா. என்ன அழகா இருக்குன்னா, பிரம்மத்தையும் ஒத்துக்கல, ஆத்மாவையும் ஒத்துக்கல. நீ இருக்கியா, நீ உண்டு, சரீரம் உண்டு, பிரத்யட்சத்தை ஒத்துட்டு இருக்கான். அது பிரத்யட்சம்னா நீ எப்படி பிறந்த ஏன் பிறந்த அதெல்லாம் தெரியாது. நன்னா சாப்பிடு, புண்ணியம் கிடையாது பாபம் கிடையாது பாருங்க, அவனுக்கு பேரே சாருவாக்கு. அந்த மாதிரி குழப்பி விட்டுடுவா. அவ பேர பூத்தா போல காய்த்தா போல இருக்குமே தவிர வழுக்காதுன்ற கண்ணன். அப்ப சிலதெல்லாம் பூக்கும், சிலதான் காய்க்காது, வழுக்காது இல்லையா, அதை போல பேசுவா. நம்ம உயர்த்தி விடுவதற்கு நம் பேச்சு இருக்கு. ஆனா நீ பகவான் அடிமைதான் சொன்னால் என்ன சுவாமி, உனக்கு நீயே இல்லையா, நீ சுதந்திரமாச்சே, நீயா உலகத்துக்கு அடிமை. அதே சாஸ்திரமே இந்த ஜீவாத்மா ஞானமயம் ஆனந்தமயம் சொல்லியிருக்கணும். அப்படி இருக்க செய்து நீயா அவருக்கு அடிமை, அடிமை வேண்டாமே அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தை பசங்க வார்த்தை சொல்லும் போது நமக்கு அப்படியே ரெக்க கட்டிட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். ஆமா சுவாமி, வாஸ்தவம் தான், நான் எவ்வளவு ஞானம் உடையவன், எனக்கே எல்லா யோக்கியத்தையும் உண்டு, நானே ரொம்ப பெரியவனாச்சே அப்படின்னு நேர ஆகாசத்துல பறக்கிற மாதிரி அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் இருக்கும். அதுக்கு சார்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பான் இருக்கும். அதெல்லாம் நம்பாதுங்க. அந்த வார்த்தை கண்ணனே கீதையில சொல்லியிருக்கான். அதெல்லாம் நம்பவே நம்பாது, பேச்சு இருக்கும். ஆனா நீ இதெல்லாம் நம்பாத. ஏன் நம்பாதுன்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்காது, ஸ்ருதி ஸ்மிருதி மமை ஆக்ஞா ஆக்ஞாக்கியதி மம துரோகி இல்லையா. அதனால சுலபத்துல மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சில பேச்சாளர்கள் என்ன பண்ணுவான்னா, நீ எப்பேற்பட்டவன் உன்னை முதல்ல ஏத்துவான். ஏன்னா உன்னுடைய பெருமையை சொல்லியா. சில பேர்னா ராஜாக்கள்கிட்ட வரைச்ச அந்த ராஜாக்கள் இந்திரன் சந்திரன் ஒவ்வொன்று கொண்டாடுவான். அவருக்கு அந்த பெருமையே இருக்காது. கொண்டாடணும் உடனே ராஜா உடனே மனசு இறங்கி, மனசு குலுங்கி, மனசு இறங்கி, அது மட்டும் இல்ல அப்படியே குளிர்ச்சி ஆகி வச்சுக்கோ 1000 பொற்காசு கொடுக்குறா பாருங்க. அந்த மாதிரி உன்னை பேசுவா. பேசுது அத்தனையும் பொய் பிரச்சாரம், அது கிட்டக்கே போகாதான். இதுக்கு சொல்ல போதுன்னா சிறகடிக்கிற அப்பறம் உனக்கு இருக்கும். அதை உலகத்துல நீதான் நடத்துறேன்னுவா. பகவான் நடத்துல உலகத்தை நீதான் பண்ணிட்டு இருக்க எல்லாம் விட அந்த பேச்செல்லாம் நிற்கவே நிற்காது. கடைசியில நீ மோட்சமும் அடைய முடியாது, மோட்சம் அடைய முடியாது. தெய்வத்தை தெய்வம் ஒத்துக்கொண்டு நான் அடிமைன்னு தெரிஞ்சு கொண்டாதான் நல்லது. அகார வாச்சன பகவானுக்கு, மகார வாச்சன ஜீவாத்மா தாசபோதன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப பகவானுக்கும் பாகவதற்கும் கைக்கரியம், எப்பொழுதும் அவனை பற்றி நினைவு, அவனை அடைவதற்கு வினாடி இருந்தால்தான் நம் சம்சாரத்தின் வாழ்க்கையே அப்படின்னு தெரியாதுல்ல. சில விஷயம்லாம் நல்லா இங்கிலீஷ்ல பேசுவான். அதுக்குன்னு சில சில கும்பல்லாம் வரும், சில கூட்டங்கள்லாம் வரும், அப்படியே பேச ஓகோன்னு பேசுவான். சில பேர்னா சில சில ஸ்லோகத்தெல்லாம் எழுதி எல்லாம் வச்சுக்குவான். கீதையில இருக்கிற ஸ்லோகத்தையும் எழுதுவான். அதுல என்ன பண்ணுவான்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்லோகத்தையும் முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தையும் எழுத மாட்டான். அவளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எழுதி வச்சுட்டு அது இதுதான் சொல்ல பண்ணுவான். ரெண்டாவது இந்த மொழிபெயர்ப்பு பண்றா பாருங்க, டிரான்ஸ்லேஷன். ரொம்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய கருத்தை புகுத்து போறான்னு அர்த்தம். இந்த டிரான்ஸ்லேஷன் கீதையின் மொழிபெயர்ப்பு, வேதத்தின் மொழிபெயர்ப்பு. ஆழ்வார் பண்ணா நல்லா இருக்கும். ஆழ்வார் மொழிபெயர்க்கல, ஆழ்வார் மொழிபெயர்ல என்ன பண்ணாரு, வேதம் தமிழ்மாறன், வேதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை கொடுத்து அந்த மொழிபெயர்ப்பு பண்ணல. எதுவும் சொல்ல வந்தேன்னா அந்த மொழிபெயர்ப்பு இதெல்லாம் அதற்காக இதெல்லாம் பண்ணாதன்னு. அப்ப என்ன சொல்லணும், அதற்காக தான் வியாச பகவான் என்ன,
பரத்வாஜர் என்ன, அதே போல வால்மீகி பகவான் இவா என்ன சொன்னா ஏது சொன்னான்னு பாக்குறவங்களும் அதை பார்த்தா தான் இருக்கணும். அதனால கண்டிப்பா பகவான் தான் ஆண்டான், நாம் அடிமை என்கிற நிலை இருக்கணுமோ, நாஸ்திகவாதம் இல்லாமல் ஆஸ்திகவாதம் இருக்கணும். இது எல்லாத்தையும் சனத்த சனத்குமார் தெரிவிக்கிறார். மேற்கொண்டு அவர் அதெல்லாம் கேட்கிறார். கேட்டு என்ன பண்றாரு நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வாரின் திருமணம் ஆத்தாடி எனக்கு விடியேசனம் பாகவசாது திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் அந்த அவசியம் கேட்க முடியும். சாயங்காலம் யதீந்திர மத தீபிக ஆச்சரியமான விஷயங்கள் தரப்படுத்தி இன்னைக்கு. ஏன்னா நிறைய பேர் சிரமமா இருக்குதுன்னு நிறைய பேர் வராம விட்டார். ஒரு சிரமமும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே ரொம்ப நல்லா இருக்க போறது அவசியம் ஒரு பிடிப்பறதுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு காலட்சேபம் உண்டு. யதீந்திரம் நாளை காலத்தால 10 மணிக்கு உண்டு. சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்க முடியும். நன்றி சுவாமி. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಸೇವಿಸುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಅಡಿಯೇನ್. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಅಡಿಯೇನ್ ಸ್ವಾಮಿ. ಶ್ರೀಮತಿ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ.